போய் சாப்பிடுங்க. அதான் முதல்ல இல்ல இவருக்கு மனசுல தெரியும் வைத்தியர் ஆதரிக்கிறது இல்ல எனக்கு அவனை பிடிக்கும் சில விஷயங்கள் அதைக்கிற நேரம் இவர் அவாய்ட் பண்ணி ஓடுறாரு. சரி அனி சார் ஓகே. அதான் சொன்னேன் இவனை நம்பாதீங்க. நான் நேரே சொல்றேன் சொல்லுங்க. இப்படி கேட்டது ஓகே. நான் போறேன் சாப்பிட போறேன். நான் கேட்டு இருக்கேன். ஓகே இல்ல கேட்டு சாப்பிட போறா பசிக்கிறா சாப்பாடு போட்டாச்சு சரி ஓகே நிக்கிறேன் சாப்பிடு சாப்பிட. சரி இப்ப அர்ஜுனாக்கு புலம்பெயர் மக்களுக்கு நாட்டில் உள்ள ஆளுக்கு இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வைங்களேன். அர்ஜுனா வந்து நல்லா கதைக்கார். 2-3 நாளா நான் இந்த போன்ல பாக்குற ஒரு விஷயம் வந்து எல்லாரும் கதைக்கிற விஷயம் நல்லா கதைக்காருன்னு சொல்றாங்க. சரியா சரி ஏற்றுக்கொள்றேன். நல்லா கதைக்காரு வந்து யாருக்கு நல்லா கதைக்காருன்னு சொல்லுங்க பாப்போம். புலம்பெயர் மக்களுக்கு வந்து நல்ல பாராளுமன்ற சிறப்புரிமையில இவர் கேட்டது வெளிநாட்டுல வந்து என்ன கொஞ்சம் கலைக்க விடுங்களேன். இப்ப எனக்கு நல்ல மண்ணா நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன். அங்க அர்ஜுனா கொஞ்சம் கலைக்க விடுங்க. எல்லாரும் ஒரே படத்துல என்னடா மியூட் பண்றது மயூரண்டா இந்த படம் தெரியுமா கொஞ்சம் மியூட் பண்றது கொஞ்சம் கலைக்க விடுங்க ப்ளீஸ். நான் வந்தேன்னா வெளிநாட்டுல இருந்து உழைக்கேன். சரியா எனக்கு வந்து அர்ஜுனா நல்லா கலைக்கார் பார்லமெண்ட்ல. அதே இடத்துல வந்து இந்த நம்மட வடகிழக்கு பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த கவர்மெண்டோ கடையோ அப்படியான வேலைகள் கொழும்பு வேலைகள் செய்துகள் எவ்வளோ கஷ்டத்தைப்படுதல் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி. சரியா அதுவும் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சமணம் பொம்பளை பிள்ளைகள் வேலை செய்துகள். அதே இடத்துல நீங்கள் நடந்த பிரச்சனை நடந்தது தான் அது எல்லாரும் தெரியும். அதே இடத்துல நீங்கள் இன்றைய பார்லமெண்ட்ல கத்துறீங்க வந்து எங்களோட வடக்கு கடலில் வந்து சிங்களோட படகு வந்து அடிச்சு தாட்டினாங்கண்டு. அப்போ என்ன செய்றீங்க அந்த இடத்துல நீங்கள் திரும்ப வன்முறையை விதைக்கீங்க. அதில் உங்களுக்கு விளைவு இல்லை. விதைக்கிற நீங்கள் விதைக்கீங்க. அதில் விளைவாக இருக்குன்னு சொல்லுங்க பாபம். வெளிநாட்டில் இருக்கிற எனக்கும் விளைவு இல்லை கதைக்கிற உங்களுக்கும் விளைவு இல்லை. நீங்கள் ஒரு சிறப்புரிமையை வச்சு காய்ச்சிட்டு போகிறீங்க. இந்த அந்த வாழ்க்கைக்காக போய் கஷ்டப்படுறது பாருங்க அதுகளுக்கு அதில் ஒரு பின்புளைவு வரும். அதெல்லாம் யோசிக்காம நல்லா காய்ச்சிட்டார் சில பேர் சொல்லி தீர்த்துறாங்க. அந்த கதைக்கு பின்னால் வர விளைவுகள் யாருக்கு வருதுன்றதை யோசிக்கணும். அந்த இடத்துல நம்ம தமிழன் ஒருத்தன் தான் பாதிக்கப்படுறோம். அதையும் யோசிக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல முக்கியமாக இருந்துட்டு வந்து சொல்லி அர்ஜுனா நல்லா கதைக்கிறது ஒரு கருத்துக்கு பின்னாலே இவருக்கு பாதிப்பு இருக்கிறதையும் யோசிக்கணும். அவர் லேசாக சொல்கிறாரு வந்து அந்த கருத்து வந்து எங்களோட வடக்கு கடலில் சிங்களோட படகு வந்துச்சு அடிச்சு தாட்டினாங்க அந்த டைம்ல. அது வந்து எவ்வளோ வன்முறையை உருவாக்கும் இனி தம்பி நமக்கு இல்லை. அதுல ஒரே ஒரு விஷயம் இடையூறு செய்யறதுக்கு மன்னிக்கமுடா. அதை எந்த சந்தர்ப்பத்தில் சொல்றான்டா ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமையில தான் அவன் அதையும் தன்னிச்சையா பொது வழியில எதுவுமே அவன் கதைக்க மாட்டான். கதைக்கவும் அவனுக்கு துப்பு இல்லை. சிறப்புரிமையை பாவிச்சு எல்லாத்தையும் கதைக்கிறான். இப்ப சிறப்புரிமையை கூட பாவிக்கிற நேரம் இப்பதான் அதாவது சிறப்புரிமையை பாவிச்சு சகல அவருக்கு பாதிப்பு இல்லைண்ணா. அது வந்து சொல்ற அவருக்கும் பாதிப்பு இல்லை. அர்ஜுனா நல்லா வீரமா கதைக்கிறேன்னு சொல்றேன் எனக்கும் பாதிப்பு இல்லை. ஏன்னா நான் வந்து வெளிநாட்டுல இருந்து இந்த போன்ல சொல்றேன் அந்த வாழ்க்கைக்காக எத்தனை பேர் நம்ம பிள்ளைய போய் கஷ்டப்படுது. கொழும்பு கவர்மெண்ட் அப்படி கொழும்புல ஒரு மார்க்கெட் ஒரு கடை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அதுக்கு பின்புல எவ்வளவு பிரச்சனை வரும். அதால இல்ல அது உண்மைதானே நிஷா. நான் இப்ப உண்மை சொல்றது எப்படின்னா இப்ப இவர் தனக்கு வாயில வந்து அப்படி வெட்டி விழுத்துறதானே இவன் வேலையை என்ன சொல்லுங்க பாராளுமன்றத்துல போய் தான் சிறப்புரிமையை வச்சு வெட்டி விழுத்துறான் இவன் வேலை. வெட்டி விழிச்சுக்கொண்டு இருந்தான்னா இப்ப சிங்களாக்களுக்கும் தமிழாக்களுக்கும் அது எப்பயோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அப்படி என்ன இப்படி இதோட நடந்து சண்டை பிடிச்சி ஆக்களை முடிச்சாது. அது எப்பயோ நடந்த விஷயத்தை இப்ப திரும்ப சொல்ல. இப்ப என்ன செஞ்சுங்களா அப்ப சில பேர் இந்த சிங்களாக்களுக்கும் தமிழாக்களுக்கும் இந்த டூரிசம் பிடிச்சவங்களை என்ன செய்வாங்கன்னா திரும்ப அந்த வன்முறையை தூண்டுறாங்கன்னா தமிழாக்களுக்கு பிரச்சனை வேற நினைக்கிறீங்க. இவன் இப்படி இப்படியான வார்த்தையை சொல்லும் போது ஒன்றை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் கருத்து தெரிவிக்கிற ஆழமான கருத்து என்னன்றதை யோசிச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே புரிஞ்சு சொல்லுவீங்க. சிறப்புரிமையில அவன் ஆழமான கருத்து தெரிவிக்கிறதே என்ன வன்முறையைத்தான் அவன் தூண்டி கொண்டிருக்கான். ஒரே விஷயம் சொல்லிட்டு போறேன். அப்படின்னா இவன் வந்து செய்யறது முழுக்க வம்பு வேலை. எப்படி தெரியுமா? நீங்களும் கள்ளர் தான்டா நீங்களும் கொலைகாரர் தானேன்னு சொல்லி கொண்டிருக்கிறான்டா நாங்களும் கொலைகாரர் தான் சொல்றதுக்கு அதை விட நீங்க கொலை செய்த அப்படின்னு நாங்கள் கொலை செய்தோம் தலைவரும் பிச்சை எடுத்தார் என்று சொன்னால்தான் இவன். ஸோ தயவு செய்து இவன் கதையை வச்சுட்டு கதையண்டே கதைக்காதீங்க. நிம்மதியாக சாப்பிட்டு படுக்க போகிறோம். உங்களோட கதையை கேட்கணும். ஆனால் ஒரு விஷயம் மாத்திரம் கேட்கணுங்க. இவன் ஒரு புல் இருக்கு அதை மாத்திரம் மக்களுக்கு தெரிவிங்க. அவ்வளோதான். ஆனா அது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லாம தெரிஞ்சது. ஆனா என்ன என்றால் இப்ப நீங்க அந்த இடையிட்டு நீங்க மாறினீங்கல்ல அதாலதான் நாங்க இந்த உலக கதையை கதைக்க வேண்டி வந்துருக்கோம். மற்றபடி நாங்க இந்த கதையை இவனை பற்றி நாங்க சாப்டர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே நாங்களுக்கு. நான் சசி டைம் போனான். நான் எங்க எல்லாம் போனான். கிட்டத்தட்ட நானும் அர்ஜுனா மாதிரின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கும். எங்களோட மக்களுக்கு நல்லது பண்ணுறது தெளிவா இருக்கு. அதே நேரம் நான் ஏன் சொன்னேன்னா அந்த பஞ்ச் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா பிறகுதான் பார்த்தா இந்த பஞ்செல்லாம் என்னத்துக்குன்னு தெரிஞ்சா
பஞ்சர் ஓட்டுறது கடை வைக்கணும்ன்றதுக்காண்டி வேணுமென்று ஊசியால குத்துறாள் தான் இவன். அது போல அந்த பஞ்சுக்கான நாங்க வாழ்க்கை யதார்த்தத்தை விட்டு கொடுத்துட்டோமே என்ன இல்லை சசி சசி என்ன நிஷா என்னண்டா ஒரு நேர்மையாக ஒரு விஷயத்தை பார்க்க ஒரு விஷயம் பிடிக்குதுண்டா அவன் கொஞ்சம் நல்லா இருக்கான் போல இருந்துச்சு. ஆனால் அவன் யூரோப்பில் இருக்க கழுவி ஊற்றினான். ஆனால் இவன் அங்கே காய்ச்சல் பிறகு 2-3 விஷயம் பார்க்க கணக்கு விளங்குது. அவன் வேறு ஒரு டார்கெட்டுக்காக எதுவும் காய்ச்சி கொண்டிருக்கான். ஸோ இது நான் என்ன முடிவு எடுத்தாச்சு. ஓகே இனி என்ன திருப்பி முதல்ல இருந்து நீங்கள் ஆரம்பத்துல இருந்து அவனை புரிஞ்சு கொண்டு போன ஒரு ஆள்னா நாங்கள் ஆரம்பத்தில் அவனை ஆதரிச்சு போய் அவனால பாதிக்கப்பட்டுத்தான் நாங்க திரும்பினாங்கண்ணா. அதெல்லாம் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் சொல்லிக்க நாங்க கேட்டிருந்தோம்னா அவன் அன்றைக்கு திரும்பி இருக்கலாம். ஆனா நாங்க கேட்காமல் நாங்கள் அவனால அடி விழும்போதுதான் நாங்க திரும்பினாங்கண்ணா. ஒத்துக்கொள்றேன். அதே நேரம் இன்னொரு விஷயம் அப்படி இருக்க அவனுடைய அந்த பேச்சை கேட்டு நீங்கள் மாறினீங்கன்னு சொன்னீங்களே. இப்ப அவன் ஃபேன் சொன்னான். அவன் பேச்சுக்காண்டி மாறினீங்களா? அதான் அர்த்தம். ஐயோ எத்தனை பேர் ஃபேன் தெரியுமா யாருக்கு? விஜய்க்கு. எத்தனை பேர் விஜய்க்கு ஓட் போட போறாங்க? விஜய்க்கு ஃபேனா போறதுக்கு என்ன காரணம்? விஜயின் நடவடிக்கை விஜய் அந்த படம் பிடிச்சது. அவனுக்கு ஃபேனா போறதும் போயிலும் அவர் நடிக்கிற கதைகள் கதாபாத்திரங்கள் அவற்றை ஜோக்குகள் மற்றது அங்க பீத்தி வட்டி விழுத்திட்டு இருக்கு. அந்த இது அல்ல மயங்கிட்டு மயிரன் அப்படித்தானே மயிரன். இப்ப என்னென்றால் ஒருத்தன் செய்யறத வச்சுதான் நாங்கள் அவனுக்கு ஃபேனா மாறலாம். அதைத்தான் சொன்னா நேற்று வடிவ செய்யறத வச்சு நீங்க எதிரியா இருந்தீங்க. ஒரு ஆள் எதிரியா இருந்த ஆள் தான் நீங்கள். அப்ப அவன் இடையீட்டுல ஒரு மாற்று கருத்தை கொண்டு வர சுதா செய்த விட்ட நீங்க செய்யப்படுங்க தளத்துக்கு வந்தது என்ன ஒத்துக்கணும். இங்க சொல்றது கிளம்பு. நான் நேற்று வடிவ வழங்கப்படுத்தேன். நான் எப்படின்னா ஒரு சுறாண்ட படம் ஃபிளாப் விஜயா நான் பேசுவோம். ஒரு கில்லி ஒரு படம் இருக்கும். அப்பா இப்படி இருக்கும். அது வந்து ஒரு ஃபேன்சி. அது ஒரு ஃபேன்சி வேர்டு. ஆனால் இவன் கதைக்கிறத கேட்க இவன் கதைக்கவே தேவையில்லைன்றதுலேயே நான் சொல்லிட்டேன். இவன் உதவாதான். நான் என்ன சொன்னான்டா, சரி இவன் பக்கம் கொஞ்சம் உதவி பார்ப்போமோ நச்ச நான் தான் சொன்னேன். நச்சு பார்த்தேன் 2 நாள் விளங்கிச்சு. இது தேராது, கடைசி வரைக்கும் தேராது. அவ்வளோதான் முடியும். ஸோ என்னோட கேள்வி ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி சனியன் ஒன்று நல்லது வந்து செய்யுமாண்டா. அது ஒரு முடிவுன்னா நீங்க எடுத்துதானே பயணிச்சீங்க ஆரம்பத்திலேயே. உங்களுக்கு கேள்விக்கு திருப்பி நான் நேற்று வடிவா மறுபடியும் சொல்லிட்டேன். முந்தின நாளும் சொல்லிட்டேன். எப்படின்னா இப்போ ஜெகனண்ணா நல்ல மட்டும் பயணிக்கிறேன். நான் தப்பிட்டு வரை ஜெகனண்ணா எனக்கு பிடிக்கிறேன்னு விட்டு போறேன். நான் திருப்பி விளங்குது இல்லை நான் தான் பிள்ளையா விளங்கிட்டேன். திருப்பி வேற வடிக்கும். ஆனால் திருப்பி பார்க்குறேன் ஜெகனண்ணா பிள்ளையாண்டு. ஓகே என்ன போறேன். இது மனித இயல்பு. நாங்க வந்து ஒரு கோட்பாடு. நான் அரசியல்வாதி கிடையாது. நான் மனுஷன் சாதாரண. இது மனித இயல்புன்னு சொல்லிடலாம். இது சரி அப்ப நீங்க தான் காய்ச்சி கொடுங்க. தெரியலடா இப்படி மனித இயல்பா எனக்கு தெரியலண்ணா. இது இன்னைக்கு கருத்துக்களமா விளங்க இல்ல 2 பேரும் நல்ல போட்டியில போகுது. கருத்துக்களம் எனக்கு நானும் மயிரனா காய்ச்சி அடிக்க வரேன்னு சொன்னாங்க. அந்த 2 மணி வேலை எழுத போட்டு இருந்துச்சு. கருத்துக்களம் 4 பேர் வாரன்னு சொல்லி ஒரு மனுஷன் வேலையை லீவை போட்டுட்டு ஆட்டுக்கறியெல்லாம் வச்சு வெயிட் பண்ணு வாரன்னு சொல்லி வந்திருக்கான். அப்ப முதல் வருவன் நம்பினது யாரு? ஜெகனண்ணா. இப்ப வரையிலன்றதுக்காண்டி ஜெகனண்ணா இல்ல பிள்ளையா அவங்கள பிள்ளையா அவங்கள பிள்ளை அவங்க வரன்னு சொல்லிவிட்டு வர விட்டது. அதே போல நான் நிஜன் சனியன் வருவாங்களாக்க உண்டு. வேற இல்லை வந்திருந்தா வச்சு செஞ்சிருப்போம் ஆசைப்பட்டோம். ஆனா வேற இல்லை. அப்ப அந்த ஆசைப்பட்டது ஆட்ட குற்றம் எந்த குற்றம். அப்ப இதுல எத்தனை பேர் பிள்ளை இருக்கு. அதை விட நாங்களே எதிர்பார்த்து கொண்டு வந்தோம். பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்க முடியும். ஒன்றும் நடக்கல. வேஸ்டா போச்சு. எங்களோட டைம் இல்லை வேஸ்டா போச்சு. அது மாதிரி சொன்னதை செய்யணும். சில நேரம் ஒவ்வொரு வார்த்தையை ஒரு விஷயம் ஒரு சொல்லுவாங்க. ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சரியான டிசப்பாயின்மெண்ட். 4 பேர் 3 பேர் வந்திருக்கணும் இருக்கா ஜெகனண்ணா விட்டு வாசலுக்கு. அன்றைக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு ஜெகனண்ணா யாருண்டு. இல்ல அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது எனக்கு தெரியாதுயா. நான் அதை பார்க்கணும்னு விஷயம் இப்படித்தானே. ஜெகன்னாவை உசுப்பேத்தி வாழ்றதான் வெளியில இருந்தோண்டு கிண்டி விடுறார்கள் வேலை. இது ஜெகன்னாவுக்கு கொஞ்சம் ஒவ்வொரு கதையை போட்டோம்னா ஜெகன்னா வந்து அதில் வந்து தளத்தில் போட்டு காய்ச்சோன்னா ரைட் ஓகே. அதை தளத்தை வந்து ஒரு சமநிலையில கொண்டு போக கூடாதுன்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் இது இவ்வளோத்தையும் செய்கிறது. இதான் நான் பார்த்து விட்டீங்களா மரண பெரிய இப்போ கோத்து விட்டேன் ஜெகனண்ணா. இல்ல இது நீங்க போத்து விடுறீங்கன்னா இல்ல நாங்க அதுக்குரிய விளக்கத்தை கதையை மாத்தி விட்டேன் பாத்தீங்களா. அவ்வளவு அப்படி என்ன விஷயம் எவ்வளவு அர்த்தம் இருப்பீங்க. எங்க கதையை மாத்தினா யதார்த்தம் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இப்ப எனக்கு நான் வளகாலம் தளம் நடத்தி நான் அனுபவப்பட்டுட்டேன். எனக்கு தெரியும். நான் எதை பற்றியுமே பெருசுபடுத்துறேன் இல்ல. கருத்து வந்ததுன்னா அதுக்கு பதில் அதோட முடிச்சிடுவேன். அந்த அன்றோட முடிஞ்சிடும். அடுத்த மயிரனா இருந்தா இப்படித்தானே. இப்ப நாங்க பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு யதார்த்தமான இது இருக்கு தானே. அந்த யதார்த்தத்தை முடிக்க போகிறோம். உங்களுக்கு 40 வயசா 39 46 எத்தனையோ வயசு நீங்க 46.
எனக்கு நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் என்னட்ட கேள்வி கேட்கறது விருப்பம்னா கேளுங்க. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான். நேர வந்து மன்னிப்புங்க. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க பேசு. இல்ல சார், நான் உங்களை விட்டுட்டேன். அது நீங்க சொன்ன நான் பிள்ளைங்கப்பட்ட நீங்க சொன்ன கருத்து கூட சொல்றேன். நான் அடங்க மாட்டேன். அதை விட வாய்க்கிலே வச்சு கொண்டிருப்பேன். சாப்பிட்டு வாய்க்குல கோழியும் 10 மடங்கு கூண்ட அனுபவம் எனக்கு இங்க இருந்ததுல சின்ன வந்து சொல்லியா அந்த அனுபவத்துல நான் கிடைக்கணும். ஓகே சரி, நீ கதையான மறுபடியும் நீ கேள்வி கேட்காது. என்ன சாப்பிட்டு இருக்கோம், பிற கிடைக்கும். ஓகே பாய். ஓகே, அப்ப சாப்பிடுறீங்கன்னா கீழே இறங்கி சாப்பிடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எத்தனை கறியோட சாப்பிட்டு கொண்டிருக்கு, நீங்கள் என்னடா அந்த அளவே குழப்பி கொண்டிருக்கிறீங்க நிசா. ஓகே ஓகே, போனா அப்புறம் என்ன வேணா. எத்தனை கறி எத்தனை இதோட எல்லாம் போட்டு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சாப்பிட்டு தூங்கட்டு வேணா அந்த அவ்வளவுதான். ஓகே, அடுத்து போமா. அப்படி என்ன சொல்லுங்கண்ணா. என்னத்தை சொல்ற தம்பி? அண்ணா எஸ், இந்த அழுதுதான் அதை பார்த்து பார்த்தனீடா. எதுனா இந்த அழுத சீன் ஒன்று நடந்தா இல்ல? இல்லண்ணா, நான் பாக்கலண்ணா. அடுத்தவனா சிவாஜி கணேசன் தோத்துடுவார் அழுகாட்சி இல்ல, சூப்பர் ஆக்டிங். அப்ப அடுத்த நாளோட இறங்கிட்டான். ஆமா ஆமா, என்ன அதுல கலைக்கிறாங்க கொஞ்சம் கவலையா கிடக்கு. அப்பா நினைச்சு அழுகிறபடியா அது கொஞ்சம் சுகமான கட்டவன் தானே உண்மையா. அதாலதான் கதைக்க யோசிக்கிறேன். தம்பி அப்பாவையா? காய்ச்சி கொண்டு போய்க்க அழ தொடங்கிட்டான். என்ன சொல்லி அழுகுறாரு? அத தமிழ்ல சொல்ல மாட்டான். இதுலயே வணக்கம் சொல்லுங்க. இல்ல, பாராளுமன்றத்துல போய் நின்று இப்படி அழுகுறதெல்லாம் சரியில்லை. இப்படித்தானே ஐயா, சிறப்புரிமையில எல்லாமே சகஜம் ஐயாங்க. இதுல கண்டு கொள்றோம். இன்றைக்கு அந்த சிறப்புரிமையில கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு ஸ்ரீதரன் மகன் ஓபன் இதுல சவால் விட்டுருக்கான் தானே. இதை நிரூபிக்கட்டும். அவரால் முடிஞ்சால் நிரூபிக்கட்டும். வெளியில வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கான். தான் தன்னை நிரூபிக்கிறேன்னு சொல்றான். முதல் நம்பினாங்க இவற்ற கதையை திரும்ப திரும்ப நம்புறாங்க. நாங்களும் முட்டாள்கள் இல்ல தானே. நம்பி பயணிச்சு நாங்கள் எல்லாத்தையும் வந்துதான் கடைசியா இப்ப இவனை விட்டுட்டு நாங்கள் ஒன்று வேணாம இருக்கிறோம். இவன் போய் இப்ப சிறப்புரிமை எடுத்து ஒவ்வொருத்தர் அடிக்கிறான். அடிச்சதுல இன்றைக்கு ஒருத்தன் வந்திருக்கான். நீ சிறப்புரிமையில எடுத்து அடிக்கிற, ஓகே, நீ அதை ஓப்பன் டோக்கா வெளியில வந்து கதை வெளியில வந்து எனக்கு நீ நிரூபி ரெண்டு கேட்கிறான். சரி, ஓகே, இதே மக்கள் உணரட்டுமே. இல்ல இதே வசனத்தை முதல் என்ன எங்க இங்கேயும் கதைச்சதானே சாவச்சேரியிலே. ஐயோ அண்ணா, அதைத்தாண்ட நாங்க ஆரம்பத்திலே போட்டு இருக்கோம். அதை நம்ப மாட்டாங்கண்ணா. இன்னொன்னா வணக்கம் அண்ணா. என்ன இது தலையாட்டி பாக்குறீங்க? அவர் இப்ப ஊபர் ஆகலை ஏத்துற டிரைவர் இல்ல, அவர் இப்ப பிஸி. மாட்டிருக்கிறார் அவன். இங்க பாக்க போறீங்க, சினிமா பாருங்க. அப்ப நிஷானா அங்க ஆதாரம் இருக்கின்ற பேப்பர் வந்து வேற எழுதிட்டு போற பேப்பர் ஒருவேளை இல்ல அங்க போய் எல்லாம் சொல்லிட்டு இந்த ஆதாரம் ஒரு பேப்பரை காட்டாரு தானே. அந்த பேப்பர் என்ன இவர் எழுதிட்டு போற பேப்பர் ஒருவேளை. இதை நாங்க அந்த நேரம் நாங்க நம்பினாங்கள். சாவச்சேரியில எம்எஸ்ஆ இருக்கைக்கு இவர் ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி எவ்வளவு கதையில சொல்லி மக்கள் எல்லாரும் திரட்டினார். சரி, அதை நம்பித்தான் நாங்கள் எல்லாம் நின்றோம். கடைசியா இப்ப கோர்ட்ஸ்ல போய் என்ன சொன்ன தெரியுமா உங்களுக்கு? எந்த ஆதாரம் என்னட்ட இல்ல ஐயா, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. இதுதான் அவனுடைய வாக்கியம். அவனுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த திறக்குள்ள இருக்கிற ஒரு வாக்கியம், உண்மையான ஒரு வாக்கியம் இவ்வளவு தான். எந்த பொய்யே நான் சொல்லுவேன், கடைசியா வந்து எங்க போய் பொறுப்பிடிக்க போறானோ அந்த இடத்துல போய் மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன நீங்கள் ஒரு இதை போட்டு இருக்கிறீங்களே. அவர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாரு நிஷானா, இவர் வந்து 30 லட்சம் ரெக்கார்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இந்த ஆதாரம் ஒரு பேப்பரை காட்டுறாரு. வந்து கொஞ்சம் போடுறா, கொஞ்சம் போடுறா. இந்த பஞ்சாயத்தை பிடிக்க முடியாது. சொல்லுங்க, உங்களோட கிடைக்கணும். சொல்லுங்க பிரியாணி ஐயா, நிஷான் ஐயா, எல்லாம் பேர்களும் தெரியல, மாத்தி போட்டீங்க. மாவிகர் ஆகிட்டு எல்லாரும் ஒருத்தரும் பேர் மாத்தையில நாங்கள் எங்கிட்ட போட்டோ மட்டும் தான் மாத்தி வச்சுக்கிறோம். வார பாருங்க.
ஓகே ஓகே நீங்க கதைங்க ஒரு வாங்கிட்டேன் நீங்க கதைங்க இல்ல நிசா சொல்லுங்கண்ணா. இல்ல ஆமாம் அந்த அங்க அது செய்தது இது செய்ததுன்னு சொல்லி சாவஜியில பிரச்சனை உண்டாக்க நாங்கள் கொதிச்செழுந்து கொதிச்செழுந்து கலைச்சது கொண்டது. அதுக்கு அவலாசனம் வந்தது கொண்டது. அப்ப போய் நின்று ஐயோ என்னோட ஆதாரம் இல்லை என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ பாக்ஸ் எல்லாம் மாறி போய் நிக்குது. கதைங்க புலியாண்டி என்ன என்று சொல்றதுண்டா மன்னிச்சு கொள்ளுங்கோன்னு சொல்றதுண்டா எங்கட கதையில பூ சுத்தினாதானே. அதைத்தான் சொல்றோம். நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். அப்ப பூ சுத்தினாது எங்கட பீனாகி பாராளுமன்றத்துக்கு வரவணை பண்றதுக்காகத்தான் இவ்வளவும் புனர் கதைகளே முன் வச்சவங்க. மற்றது புலியாண்டி என்ன எப்படி எல்லா கேஸும் இணக்க சபைக்கு கூடுதலா மாற்றப்படுது, அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா? இல்ல அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா என்ன செய்வாங்க? கோட்ஸால இணக்க சபை தான் மாத்துவாங்க. பாட்டியும் போய் இணக்கமா முடிச்சு கொண்டு போங்கன்னு சொல்லி அவ்வளவுதான். அவ்வளவுதான். அது இணக்க சபை தான் போகும். ஆனா இந்த எனக்கு கோட்ஸுக்கு போறது எனக்கு தெரியும். ஆனா அந்த பாராளுமன்றத்துல போய் இப்படி கதைச்சதுக்கு எப்படி போகும்னு தெரியல இன்னும். இல்ல நான் நேற்று பொருளாத கொதியில இருந்தேன்னா யாரையோ சொன்னவன் அவர் ஆம்பளை கோபுல ஏன்னா திறந்து பார்க்கல சரியும் அப்படி கதைக்க கூட அவுத்த கதை. ஐயோ இல்ல அவன் சொன்னது அந்த வாயில இதெல்லாம் நோமல் தானே. அப்படி சொன்ன வாயா அந்த கதையில எடுக்க கூடாது. அது அவன் கதைக்கிற கதையெல்லாம் தேவையில்லாத கதைகள், தேவையில்லாத ஆணி கதைகளை தான் அவன் கதைக்கிறான். ஓ அப்படியெல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கு வந்து அழுகிறத பார்க்க அண்ணே அவன் இவ்வளவு சிறப்புரிமையில காய்ச்சி கொண்டு வந்தவன் அதை வெளியில கொண்டு வர போறாங்கன்னு அடுத்த ஒரு மிரட்டல விட்டு இருக்காங்க. உண்மையில பாதிக்கப்பட்ட அவ்வளவு பேரும் புரிஞ்சு சொல்லுவாங்க. ஓ இல்ல நேற்று அந்த கதை இருக்குல்ல அதுக்கு இதற்கு நடக்க போகுதுன்றதுக்காக வேண்டித்தான் ரைட் ரைட் இன்றைக்கு வந்து இந்த கதை கொஞ்சம் கதைங்க நீங்க அப்போ கேட்டீங்க குரல் பாட்டீங்க கதைங்க கேளுங்க. இல்லைண்ணா அவர் வந்து சொல்றாரு வந்து இந்த காணி பிரச்சனை சொல்றாரு வந்து வேற மகனுக்கு வந்து 30 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி அதுக்குரிய ஆதாரமும் சொல்லி ஒரு பேப்பரை காட்டுறாரு. அதுக்குரிய ஆதாரம் இருக்கேன்னு சொல்லி சரியா. அதே இடத்துல வந்து அந்த உரிய நபர் வந்து போட்டிருக்காரு வந்து வெளியில வந்து சொல்ல சொல்லி அப்ப மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதுல உண்மைத்தன்மை இருந்தா இவர் வந்து வெளியே வந்து ஏன் அந்த ஆதாரத்தை கொடுக்கணும், ஏன் அந்த கதையை சொல்லல? இல்ல சில வார்த்தையை சொல்லுவான் தானே வெண்டு கனகாலம் தான் சொல்லி. அதான் அடுத்தது இன்னொன்று நான் நல்லா பார்த்ததுல உண்டு. வணக்கம் ஓவன். ஹலோ வணக்கம் ஓவன். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இந்த மாதிரி சும்மா இருக்கிறீங்களா அண்ணா? ஓ சும்மா இருக்கிறேன்னா இந்த பாராளுமன்றத்துல வந்து சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க விளங்குங்க விளங்கு சொல்லுங்க. பாராளுமன்றத்துல வந்து இந்த கிளிநொச்சியில சுடுகாடு எம்பியை பற்றி வந்து அந்த மின்சக்தி எரிவாயுவா அந்த மோசடி செய்தவர்னு சொல்லி இருக்கല്ലോ. ஆமாம். அதை பற்றி புரிதல் என்னாலும் இருக்கும் உங்களுக்கு. யாரும் அப்படி அவர் செய்திருக்கிறாரோ தமிழ் கேட்கணும் பாதி உங்கள்ட்ட இருந்தா சொல்லுங்க. தமிழ் மகன் என்ன விஷயம் விளக்கத்தை சொல்லுங்க. தமிழ் மகன் நிசான சொல்லுங்க நிசான சொல்லுங்க. திருவன் இது புரிதல் என்றது எங்கள்கிட்ட இருக்க மாட்டது தெரியாது. என்ன பிரச்சனை இது வந்து நேற்று முன்தான் அவர் எழுதி இருக்கிறேன் வந்து அவர் சிறப்புரிமையில அவர் ஆதாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு பேப்பரை காட்டி சொன்ன ஒரு வசனம் தான் அது. ஆனா இதை அவர் சாவஜியர்ல இருக்கையும் இதே குற்றச்சாட்டை வச்சுதான் அவர் வெளியில வந்தவர். அந்த நிலைமையில இப்ப இவர் வந்து குற்றம் தெரிவிக்க கருத்துங்களை தெரிய மாட்டாங்க எங்களுக்கு அது உண்மை தன்மைகளை தெரியாது. எங்களுக்கு தமிழ் மகன் எங்களுக்கு உண்மைத்தன்மை தெரியாது. ஆனா இவரை தெரியும் தானே. இவரது சாவச்சேரியில இருந்து சொல்லி கொண்டு வர்றாரு. தன்னுடைய ஆதாரம் இருக்கு. ஆனா கேஸுக்கு போய்க்க மட்டும் ஆதாரம் இல்லைன்றாரு. இவருடைய உண்மைத்தன்மை மட்டும் எங்களுக்கு தெரியும். அது தெரியுமே தவிர அந்த அடிப்படையில இவரை நம்புறாரு. நிசா கதைங்க ஓகே. இவர் தெரிவிக்கிற கருத்தின் உண்மைத்தன்மை எப்படிப்பட்டது என்றது அது நாங்கள் அனுபவத்தியா உணர்ந்தாங்க. அதான் நாங்கள்
அதான் அதால இவ சொல்றது ஒன்றுமே உண்மைத்தன்மை இல்லைன்றது ஒரு ஏன்னா உண்மை நிதானா 100%. ஏண்டா சாவச்சேரியில் அவன் சரி அவன் இதுவரை அவன் பார்லிமெண்ட் காலத்திலேயே அவன் தெரிவித்த கருத்துக்கு ஏதாச்சும் ஒரு இதை அவன் ப்ரூவ் பண்ணிக்கிறானா இன்றைய வரைக்கும்? மன்னது கொள்ளுங்க மீட்டிங்ல கேள்வியில தான் கேட்கிறான், யாரும் எழுதி கொடுக்குற கேள்வியில போய் கேட்கிறான். ஆனா அதை ப்ரூவ் பண்றதுக்கு அவனால ஏதாச்சும் முடிஞ்சிருக்கா இன்றைய வரைக்கும்? அதை ப்ரூவ் பண்ணியிருந்தானா நாங்களும் செலவு அடிச்சிருக்கலாம். எப்படி ப்ரூவ் பண்ற ஆதாரம் இருக்கணும் அதுக்கு? ப்ரூவ் இல்லையே, ப்ரூவ் இல்லாமலேயே கொண்டு போய் கொண்டிருக்கானே. ஏன்னா தான் தொடர்ந்துமே இந்த பயணத்துல தக்க வைக்கப்படணும் என்ற ஒரு நோக்கத்துல நான் கொண்டு போய் கொண்டிருக்கானே. அதை நாங்களாம் புரிஞ்சு விடணும். என்ன தமிழ்மான் எல்லாரும் எதுக்கு துணிஞ்ச வந்து ஆள்மா இந்த கருத்தை காண எதுக்கு துணிஞ்சவன் நீங்க அப்ப அப்படி சொல்லுங்க. இல்லைண்ணா இதெல்லாம் வச்சு பார்த்தாலும் இந்த தளங்களில் நடக்கிறது நாட்டில் இருந்து ஆக்கள் நினைக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எப்படின்னு சொன்னால் இப்போ ஆக்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த தளம் நடத்துகிற ஆக்கள் ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னால் தமிழ் பக்ஸ் தளத்தை எதுக்கணுமா அர்ஜுனாவை ஆதரிக்கணும் அப்படி ஒரு நோக்கம். அர்ஜுனா நல்லவரா கெட்டவரான்றது எல்லாம் இடமில்லை. இப்போ பார்க்க அப்படி தான் நடக்குது. தமிழ் பக்ஸ் தளத்துக்கு எதிராளி ஆகுறோண்டா அர்ஜுனாவை ஆதரிக்கிறோம். அது உண்டு. அது யாரை போய் தாக்குமன்றதெல்லாம் யோசிக்கிறல்ல. அதே மாதிரி நாட்டில் இருக்காங்க. நாட்டில் இருக்காங்க எப்படின்னு யோசிக்கிறேன். கூட்ட இப்போ வந்து அவங்க அந்த சொத்த கலவரத்தை இந்த சொத்த கலவரத்தைன்னு சொல்கிறாங்க. அப்போ அது உண்மை. அப்போ அர்ஜுனா வந்து என்ன செய்கிறான், வெளிநாட்டில் இருக்கிற நம்மளோட புலம்பெயர் சொந்தத்துங்கள்ட்ட கலவரத்துக்கா நம்மள்ட்ட கலவரத்தல்லி ரெண்டு அவனுக்கு ஆதரவு கொடுக்குறேன். யோசிக்கணும் வந்து அது எங்கேருந்து ஆரம்பிக்குது. சரி இப்போ சும்மா நான் ஒரு கேள்வி இந்த 15 லட்சம் சேர்த்துட்டோம். அது யாருக்கு வந்த காசு? எத்தனை மாணவர்கள் அதில் பயன்படுத்திருப்பாங்க சொல்லுங்களேன். அந்த காசு ஒரு ஃபுல்லை காசு சேர்த்துருக்கீங்க. அதில் எத்தனை மாணவர் வந்து அதில் ஃபைன் அடைஞ்சிருப்பாங்க? இல்ல இது நீங்க சொல்ற 15 கோடி அது சேர்த்த காசு. அதை விட அந்த மருத்துவ முகாம் நடத்துறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட வாங்கின 15 லட்சம் அதங்க என்னதான் தெரியுமோ அந்த இது வந்த நேரம் வெள்ளம் வந்த நேரம் அதுக்கு மருத்துவ முகாம் நடத்துறேன் 12 லட்சம் வந்துட்டு இன்னும் வந்து கொண்டிருக்கேன். அதுல ஒரு 15 லட்சம் தேக்கிட்டேன். அதுல நாங்கள் போட இல்லையா நான் வந்தேன் அவற்ற வாயால சொன்னது அதெல்லாம் எங்க மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது எந்த இடத்துல? இல்லை அந்த ஒரு சிலருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சிலர் வந்து கண்மூடித்தனமாக வந்து தலைவரோட கொண்டு இவரை ஒட்போட்டு கதைச்சாங்க. சரி எந்த இடத்துல நீங்கள் இது செய்கிறீங்க சொல்லுங்களேன். தலைவர் தன்னுடைய மக்களை கூட கடைசி மக்களோட அந்த பைத்தியம் முதல்ல அந்த தலைவர் தலைவருக்கு மேலையா தலைவருக்கு மேலையா ஒரு கேவலங்கட்ட இப்படி ஒரு கொண்டு ஒருத்தரோட கொண்டு சேர்த்து வச்சு கதைக்கிறது. அதை இங்க நீங்க விருப்பம் அவரை எவ்வளவு தூக்கி போடுங்க. இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்காக வாழ்ந்த ஒருத்தரோட கொண்டு சேர்த்து வச்சு கதைச்சவன யாரு? சும்மா எல்லாம் கதைக்கலாம் காய்ச்சிட்டு போகலாம். அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். அதான்யா அடிக்க சொன்னாரு இதுல. தேங்க்யூ. Okay, but the drink is for this one, okay? And this for this one. that one I think. Yeah. Okay, thank you. Which one first? Anyone. Okay. There's two gonna be on there. Okay. Sorry. உங்களுக்கு தான் சொல்ல சொன்னான். ஓகே பிரச்சனை இல்லை. சாரண்ணா வணக்கம். வணக்கம். எங்க நிக்கிறீங்கன்னு தெரியும். அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். முரளியண்ணே வந்தார் கதைக்காக இறங்கி போயிட்டேன். என்னண்டு முரளியண்ணா வந்தார் இறங்கி போயிட்டேன் கதைக்கல. நான் அந்த பச்சை கதையை சொல்லி கேட்டேன். கதைச்சு கொண்டவர் போயிட்டார். கதைங்க எங்க மயிரண்ணா கீழே நின்றார் சாப்பிடுறேன் போயிட்டார். அவரும் இல்லை இவர் வந்து ஒவ்வொருத்தனும் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் கதைச்ச விஷயங்களை மறந்துட்டான்ன்ற அளவில் போயிட்டாரு. இப்போ இவர் வந்து சாகச்சேரியில் நிற்கும் போது வந்து மாளிகையிலையும் கோட்டையிலையும் மாறுறவங்க போய் நிற்கல. அன்னைக்கு என்ன கூலி தொழில் செய்கிறவனும் தோட்டம் செய்கிறவனும் கஷ்டப்பட்டவனும் அதில் இருந்தவன். அதே டைமில் வந்து இவர் வந்து தேர்தலுக்கு வந்து ஆக்கள் செலக்ட் பண்ணி நித்தாட்டி போட்டு முடியும் போது சொன்னவர் என்ன மாடு மேய்க்கிறவனும் அங்கே கூலி வேலை செய்கிறவனை நிப்பாட்டி எப்படி வெல்ற இதெல்லாம்
ஆரை கொண்டு அந்த இடத்துல கதைக்காரு அவருக்கா 2 ஒருத்தர் தானே எல்லாரும் கொடுத்த நாங்கள் மாடு மேய்க்காதவங்களை எல்லாம் ஏன் போடா விட்டவர் எவ்வளவு நல்லாக்களை எல்லாம் கொடுத்த நாங்கள் தெரியுமா எதுக்கும் துணிஞ்சவன் இல்லைண்ணா 6 ஆக்கள்னு சொன்னாலும் இப்ப சும்மா ஒரு இதுக்கு சொல்லுவாங்க வந்து என்னதான் நல்லா முடிவெடுத்து இறைக்கிறீங்க அதாவது அதை ஏற்றுக்கொள்றோம் என்னப்போ இது இருக்கணும் என்ன சார்ண்ணா நல்லாக்கள் அவனுக்கு சரி வராதுண்ணா அதான் எல்லாம் கண்டுபிடிச்சா இன்னும் பிரச்சனை ஆயிடும் இல்லையே நல்லவன் அது நடந்தது என்னண்டா ஒன்றுமே இல்ல குடும்ப அரசியல் செய்ய வலிக்கிட்டு தான் அவ்வளவு வந்தது தமிழ் பாக்ஸ் தளத்தில இருந்து தந்த தாராக்கள் ஒரு தரையும் போடக்கூடாது அண்ணா சொன்னது அண்ணா இல்ல நான் பொதுவா இதோட திரும்ப ஆரம்பிச்சுட்டேன் அண்ணா பிராந்தில இருந்து ஓ அது தெரியும் அதை போக ஆரம்பிச்சாச்சு நான் யாருக்கும் ஆதரவா இல்ல பொதுவா ஒரு கருத்து இருக்கிறேன்னா இப்ப நம்ம அதிகமா பயன்படுற கருத்து என்ன அதிகமா சொல்றேன் கூட்டமைப்புக்கு சொல்ற வார்த்தை என்ன சொன்னா நம்ம ஆட்கள் வந்து அதிகமா கூட்டமைப்புக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ற வார்த்தை என்ன உங்களுக்குள்ளே நீங்க ஒத்துமை இல்லை அதுக்குள்ள நீங்க இப்படி வழியால போய் கதைக்க போறீங்க ஒண்டான்னு சொல்றோம் தானே அதே இடத்துல இன்னொன்றையும் புரிஞ்சு கொள்ளணும் வந்து 2.5 வருஷமா இல்ல ஒருத்தரையும் உன்னோட சேர்த்து பிடிக்கல அப்ப நீ ஆட்சியில போய் என்ன செய்ய போறா ஏன் ஒரு ஆளா கூட்டி கொண்டு திடீர்னு தானே கூட இப்ப 4 பேர் நிக்கிறோம் நீங்க என்ன 4 பேரை வச்சு என்ன செய்யறது அதான் எங்கட கட்சி 4 பேர் கொண்டது இப்ப இதுக்கு 37-38 பேர் வேணும் அதுக்கு 4 பேரை வச்சு என்ன செய்யறது அந்த 4 பேர் அடுத்த 4 பேர் 34 துரோகிகள் எடுப்பாங்க இல்ல அண்ணா திரும்ப கொஞ்சம் பேரை கொடுப்பேன் திரும்ப பேருந்து வந்து சொல்லிப்பாடு மாடு மேய்க்கிறவங்களே அண்ணா வந்து பேரை தான் தோத்துட்டேன் அவ்வளவுதான் இது யதார்த்தம் இது அவனுக்கு யதார்த்தம் இல்லை எல்லா கடதில இல்லாம அவங்க திட்டமிட்டு இது செய்துட்டாங்க கதையா முடிக்கிறாங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமோ எப்படியாவது கத்தி புலம்பெயர் தமிழர்கள்ட்ட திரும்ப நிதி வாங்கணும் புலம்பெயர் தமிழர்களை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொல்லுட்டு திரும்ப பணம் வாங்கணும் நினைச்சா அப்படி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொன்னவன் தான் நிறைய கொடுப்பான் யாரும் கொடுக்க மாட்டான் அதுக்குதான் இந்த கதை எல்லாம் தான் சொல்லுவான்னு பார்த்தால் இப்ப யாழ்ப்பாணத்துல நாளைக்கு அடுத்த கட்சிகளுக்கு போறவரையும் சொல்லுவான் புளியாண்டி என்ன சொன்னவளே பார்த்தா தான் தெரியும் கடைசியா இல்ல பார்த்தா தான் சொல்லுவாரு மானசாவில நிக்க மாட்டாரு இது பண்றாண்டா வந்து நான் நினைக்கிறேன் இவர் பதவியை விட்டுட்டு வர மாட்டார் வேற யாரு அந்த அவ தான் நிறுத்தப்படும் வேற யாரு அதான் வர மாட்டாரா நிக்கிறேன் மேபி ஏன்னா வந்த உடனே என்ன உங்க இங்கே சொன்ன போய் மாநசபை சம்பந்தமான இது பண்ணிட்டு வாட கொடுத்துட்டு நான் மாகாண சபைக்கு உரிய வேலையை பாடல் செய்யணும் தான் சொன்னேன் அதை பற்றி கதையே இல்லை கொடுக்க மாட்டாரு இவர் கொடுத்தா தனக்கு பேருந்து ஆபத்து தெரியும் அதால இது எம்பி பதவி ஒரு லோட்டரியா வரும் அதான் லோட்டரி கொடுக்க மாட்டார் லேசா கொடுத்தா அடுத்த கட்டம் இதால வெளியேற பிரச்சனை வருமெண்டா தெரியும் அதால இது மட்டும் இழுத்தடிக்க தான் பாப்பாரு இந்த ஆண்டு 4 வருஷம் இருக்காது மட்டும் இழுக்க தான் பாப்பேன் கண்டிப்பா கண்டிப்பா சொன்ன மாதிரி அவனுக்கு 5 வருஷம் கிடைச்ச லோட்டரி அது அதுக்குள்ள இது பண்ணிட்டு போயிட்டு வேற எல்லா பைத்தியங்களையும் சேர்ந்து இன்க்ளூடிங் நாங்கள் எல்லா பைத்தியங்களையும் சேர்ந்து செய்த வேலை நான் இந்த தளத்துல பயணிச்சு கொண்டிருக்க நான் யோசிச்சது ஆரம்பத்தில் சரி ஓகே முதலாவது அவன் வெண்ணி மைந்தளம் எடுத்து அவரை பற்றி புரிஞ்சு கொண்டு அவரை வெளியில விட்டாங்க அதுக்கு பிறகு சரி இந்த தளம் எடுத்துச்சு அவரை மற்ற தளம் எடுத்தது புறாதான் இங்க இது வந்தது எனக்கு அது மாதிரி அடுத்த தெரியாது எனக்கு அப்ப இந்த தளத்துல போய்கொண்டிருக்க நான் இந்த தளத்துக்கு வந்தேன் அப்ப அந்த இதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்ப இந்த தளத்தை பணிக்க இந்த தளத்துல எனக்கு வெண்ணி மைந்தன் தளத்துல பணிக்க கூடிய அவங்க ஆதாரம் வச்சிருந்தாங்களா இல்லையாண்டு கூடி இன்றைய வரைக்கும் அது சஸ்பெண்ட் ஆகி போய்கொண்டிருக்கு ஆனா இந்த தளத்துல நான் பயணிச்சது அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தளத்தால அவனுக்கு செய்யப்பட்ட உதவிகள் என்னென்ன எவ்வளவு தொகையை கொடுக்கப்பட்டது அவ்வளவு டீட்டெயில்ஸும் எனக்கும் தெரியும் அவ்வளவு அப்ப அந்த இதுல நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல முடியுதுன்னா இப்ப இந்த தளம் தால நானும் பயணிச்ச ஒருத்தர நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உண்மை என்னென்னா அவன் எப்படிப்பட்டவன்றது எங்களுக்கு 100%. அதே நேரம் நான் இன்றைய வரைக்கும் புலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தன் அந்த புலத்துல வாழ்ந்து கொண்டிருந்ததுல அந்த புலத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டதில் நானும் ஒரு பாதிக்கப்பட்டவன் இன்றைக்கு 27,000 நீங்களும் ஒரு ஆள் அடங்குறீங்களா அப்படி வைப்போம் அதே நேரம் அவனுக்கு ஓட்டு விடணும் நாங்கள்
கோவி அல்லும் பகலும் விளைச்சாக்கிறாதான் இதைத்தானே அப்பஞ்சேசி வெள்ளனை சொல்லி கொண்டு நின்றது நித்திரா முடிச்சுட்டு இருந்தேன் நான். அதாலதான் கவலையா கிடக்கு. இப்ப நீங்க பேசன்னா கவலையா கிடக்கணும். நாங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளணும். என்ன ஒருத்தன் எங்களை மேய்க்க வலிக்கிறான்னு நினைச்சிட்டா நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அவனுக்கு ஊக்கினா நாங்கள் நினைச்சிருவோம். அது ஒவ்வொரு மனம் இல்ல. அப்பஞ்சேசி இந்த மனம் குழந்தை பிள்ளை மனம் இல்ல. அது இந்த குழந்தை பிள்ளை மனம் இப்படித்தான். யாரு இந்த குமரநாதன் 6 நாள் போட்டிருந்தவங்க. இப்ப நாங்கள் நம்பி ஏமாறுற கூட்டம் தான். நம்பி ஏமாந்தாலும் அடுத்த கட்டம் நாங்க சிந்திச்சுதான் நாங்கள் அடுத்தடுத்து போறோம். என்ன அது தமிழர்களுக்கு திரும்ப வேற இது செய்துட்டாருன்றதுக்காக நாங்கள் இது செய்து கொண்டு இருக்கலாம். திரும்ப அதே பிள்ளைய செய்ய கூடாது. நாங்கள் என்ன அதே பிள்ளைய நாங்க செய்யலாம். அதான் அது அப்ப நாங்கள் ஏதோ விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் இதாகித்தான் ஆகணும். வழியால போய்தான் ஆகணும். என்ன அது நாங்கள் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறோமோ இல்லாட்டி நாங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி நாங்கள் இருக்கிறோமோ. விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் அதை செய்தேதான் ஆகணும். என்ன ஒன்றும் செய்யலாம். விரும்பமோ விருப்பம் இல்லையோ விருப்பம் இல்லையோ ஒரு பொதுவான கருத்து ஒன்று இருக்கும். அந்த கருத்தை நாங்கள் கட்டாயம் செய்ய முடியும். நாங்கள் அவருக்கு ஆதரவாக தெரிவிக்க போகணும்ன்ற கருத்தை எடுத்து நாங்கள் மனதில் அதே மாதிரி இப்ப நாங்கள் என்ன நோக்கத்துல போறாங்கன்றதை பார்த்து அந்த கருத்தையும் எடுக்கணும். நாங்கள் நடக்குதுன்றதை நாங்கள் இதை வச்சு கொண்டுதானே நாங்கள் பாக்குறேன். ஒரு இது ஒன்று நடக்கிற இதை வச்சு கொண்டுதான் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்க போதுன்றதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். என்ன ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ இது பண்ணத்தான் வேணும். ஆனா என்ன ஒரு கவலை என்ன எனக்குன்னா, இந்த தளத்துல இருந்து அதனால பாதிக்கப்பட்ட ஆட்கள் இப்ப இன்றைக்கு நேற்று தான் அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருந்தேன். இந்த தளத்தால இருந்து பாதிக்கப்பட்டு இருந்த ஆட்கள் இந்த தளத்தோட முரண்பட்டு கொண்டு வெளியில போய் இன்றைக்கு அவருக்கு ஆதரவா சில ஒரு கருத்துல தெரிவிச்சிருக்கிறான். இன்னொரு தளம் திறந்து அப்ப அது இல்லாம ஒரு என்னன்னு சொல்றது கேலி கூத்தான் இருக்குது. ஏன்னா இந்த தளத்தால இருந்து பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் உணர்ந்து அணுகணுமா உணர்ந்தாக்கள் திருப்பி இந்த தளத்தோட பிரச்சனைன்னு சொல்லி வெளியில போய் அதை அங்க போய் அவனுக்கு இந்த தளத்தோட பகைமை என்று காட்டி அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கணுன்றக்கு என்ன இதுல அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்களா? என்னண்ணா இல்லடா அப்படி என்னன்னா என்ன அப்படி என்ன இங்க வந்து நான் வேஷம் வந்து நான் நினைக்கிறேன். அவன் இங்க எனக்கு வேஷம் போட்டு நினைக்கிறேன். ரைட். உங்களோட நிகழ்வு உங்களை கேட்ட மாதிரி கதைச்சிருக்கேன். மங்கால போய் இது உண்மையான வடிவை காட்டணும் நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் கருதுறேன். என்னன்னா இந்த தளத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது இந்த தளத்தை இது பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். அதே நேரம் தாரணா சொன்ன கருத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்குன்னா என்னன்னா, இப்ப வெளிவேசம் போட்டு கொண்டிருக்கிறவங்க வந்து அங்கேயும் போய் வெளிவேசம் தானே கொடுக்குறாங்கண்ணா. அதைத்தான் அங்கேயும் செய்ய போறாங்க. இந்த தளத்திலேயே ஒழுங்கா பயணிக்க முடியாதவங்க அந்த தளத்திலேயே போய் ஒழுங்கா பயணிப்பாங்களா? இல்ல தானே. அங்கேயும் வெளிவேசம் போட்டு அது நேரம் அவன் இவங்க நினைக்கலாம் அவன் நம்புவான் தங்களே என்று. கடைசி நாளைக்கு அவனுக்கு அவைகளுக்கும் அடி விளையக்குதான் தெரியும். அடி விளையக்க அது கொஞ்சம் நான் இல்லையா நான் இப்ப எல்லாரும் இது பண்ணி கொண்டு நிக்க இல்ல இந்த தளம் மட்டும் இது பண்ணி கொண்டு நிக்க நாங்கால போனா ஓகே இது பண்ணினா கொஞ்சம் இதாண்டு நினைக்கிறதானா அவர் இது பண்ண மாட்டேன். தன்னுடைய அலுவல் மொழி மட்டும் ஓகே சில வகையில இது பண்ணலாம். அலுவல் முடியா சரி காயப்பட்டி விடுவாரா பேகாம விளங்கும். நீர் நடுக இதான் சரியோ இதான் இல்லைன்னா சொன்னா காயப்பட்டுறா அதுவும் அது கூட சொல்ல சரியான சொல்றானே. இது பண்ணி அது பண்ணி வெளுத்து போடுவேன். சில விதம் என்ன சொல்லுங்க இந்த இதை தளத்தை முறியடிக்கணும் இதுலயும் ஆதரவு கொடுக்கலாம் நினைக்கிறேன் நான். அதான் அப்படி என்னக்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் வேற இந்த தளம். அவன் தன்னுடைய காசை இலக்க வச்சு யூடியூப் தொடங்கினா பாருங்க அதுலயே இல்ல யாரும் புரிஞ்சிருப்பாங்க. புரியாதவன் கூட புரிஞ்சிருப்பான். இப்ப பயணிக்கிறவன் இல்லாம வந்து அவனுடைய செம்பன்றதை விட அவனால தங்களுக்கு ஒரு லாபம் பெறுதுன்ற கருதித்தான் இப்ப அவனோட பயணிச்சு கொண்டிருக்காங்க. இதான் உண்மை. அவன் சொல்ற வார்த்தைக்கு சொல்ல போனால் அதை நான் அதே நான் ஓப்பனா சொல்லுவேன். இந்த வெளிநாட்டுல போய் சொன்ன பக்கத்து வீட்டுக்காரன் தான் பொறுப்பாண்டு அதே தான் இப்ப அவனுக்கு நாளைக்கு அவன் வீட்டுக்கு அவன் தான் பொறுப்பா இருக்கணும். இதுதான் நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது பாதிக்கப்பட்ட ஒருத்தன் நான் பாதிக்கப்பட்ட நான் அவனை ஓட்டுரிமை கொடுத்து அவனை வெளியில் எடுத்து விட்டான் இந்த எம்பி சீட்டுக்கு. அந்த வகையில நான் அதால பாதிக்கப்பட்ட ஒருத்தன். அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தன் என்ற இதுல நான் சொல்றது கருத்து இதுதான். அவர் 2 வரைக்கும் அந்த நாள்ல இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைம் என்றதை விட இந்த சாவச்சேரி பிரச்சனையில இருந்து இன்றைய வரைக்கும் உண்மைத்தன்மையா நடந்திருக்கானான்னு கேட்டா இல்ல. 100% உண்மைத்தன்மை இல்ல அவன்ல. உண்மைத்தன்மையாடா இப்ப எல்லாம் விழுக்கட்டு சொன்னா உடனே கொண்டே கொடுத்து விட வேண்டியா கொடுத்து புரு பண்ணணும். புரு பண்ணி விட்டா கதை முடிச்சிடல. அதோட எல்லாரும் பேசாம இருக்க வேண்டியான சரி நாங்கள் தான் பிள்ளை விட்ட வந்து உடனே நான் இருக்க வேணும். இது
இன்னும் ஒண்ணு இதுவரையும் என்னன்னா இன்னும் ஒரு பண்ணப்படையில ஒரு கதை சொன்ன கதை உண்டு. ஒன்றும் அவனால ப்ரூவ் பண்ண இல்லையே. ப்ரூவ் பண்ணாமல் அவன் கையை தூக்கி கும்பிட்டு போட்டு மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்ட வசனங்கள் கூட இருக்கு. அப்படி இருக்க அவன் இன்றைக்கு சொன்ன கருத்தை தான் இன்றைக்கு அவனுக்காக கதைக்கிறவங்க மற்றது இன்றைக்கு அவனுக்காக சப்போர்ட் பண்ணி கொண்டு அவ்வளோ பேருக்கும் அவன் குடும்பத்துக்குள்ள அவனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம் கொள்ளணும். இது அவன் அன்டீசனா சொன்னா அன்டீசனா சொல்லி கொடுக்கணும். இதை நீங்க டீசெண்டாவையும் பார்க்கலாம், அன்டீசனாவையும் எதிர்பார்க்கலாம். சொல்லுங்கண்ணா. இப்ப இன்றைக்கு அந்த பாராளுமன்றத்துல வந்து அழுததுக்கு முதல் காரணம், முக்கிய காரணம் இந்த தமிழ் பாக்ஸ் அந்த பழைய இதுகளை வீடியோக்களை போட்டு அடிக்கிறதா. வாங்கச்சா அக்கு வேற ஆணி வேறையா கேள்விகள் கேட்டு கேட்கறது அவருக்கு தெரிஞ்சிட்டது. இனி இந்த பார்ப்பொண்ணு இங்க அவியாதன்னு இப்ப அப்படியான என்ன சொன்னோம்ல சிங்கள மக்களை கொஞ்சம் திசை திருப்புறதுக்கு இப்ப ஒரு ஆரம்பத்தை தான் போட்டிருக்காரு. அது சரியோ வந்து ரியாலிட்டியே போடல இன்னும் வெளியில. அப்படி என்றா ஒப்பாருதான் அந்த ரியாலிட்டியை போட்டாருன்னு சொன்னால் எப்படி ஒப்பாரு வைப்பான்னு தெரியல. அந்த ரியாலிட்டி இன்னும் போடாம இருக்கிற காரணம் தெரியல. சொன்னா ஸ்டெப்ப ஸ்டெப்ப போடுறாரு தெரியல. ஓகே, அந்த ரியாலிட்டியை இப்ப அவர் வந்துட்டு இப்ப அழுதுதான் இருக்காரு பார்லமெண்டத்துல. அவங்களோட அப்பா அவர் அழுதவர் சரியா? சரி, அதோ உண்மையான ஒரு உணர்வு அறிக்கட்டுமே வேங்களன். இப்ப ஒவ்வொரு தமிழனும் இன்னமும் மைந்தையை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது ஒரே ஒரு காரணம் என்ன? ஏனென்றா ஒவ்வொருத்தோட மனசுலையும் தன்னுடைய குடும்பத்தில இருந்து ஒவ்வொரு இழப்புகளை இன்னமும் அந்த மனசு சொல்லி திருக்கி சரியா? அப்ப மைந்தோட குடும்பத்தோட உறவாடக்குள்ள ஒரு அப்பாட நிலப்பில்லாம உறவாடினவர் சொல்லுங்க. அப்ப உண்மையான ஒரு உணர்வோட கத்தினவர் இருந்தா அப்ப மைந்தோட மகனோட உறவாடக்குள்ள அந்த உணர்வு எங்க போனேன்? சராசரி ஒவ்வொரு தமிழனும் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயமா வச்சிருக்கான் மைந்து. அப்ப நீ இவ்வளவு படிக்கணும், அப்பா அவட இவ்வளவு பாசம் உள்ள நீ, இவ்வளவு கத்துற நீ, எவ்வளவு உணர்வோட இருந்திருக்கணும். திரும்பி மாத்தி கூட நம்ம இந்த குடும்பத்தை அந்த உணர்வு உண்மையா இருந்தா இல்ல. உண்மையில இந்த கருத்தை எனக்கு தெரிஞ்சவன் சொல்ற இந்த கருத்தை நான் இந்த நேற்று முந்தினா நினைக்கிறேன் கௌசல்யா நரேந்திரன் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தவ. அந்த மகேஸ்வரன் வீடியோவையும் போட்டு இவர் இப்ப கதைக்கிற வீடியோவையும் போட்டு 2000 ஆண்டு கதைக்கிற வீடியோவையும் போட்டு இப்ப கதைக்கிற வீடியோவையும் போட்டுருக்கா. அந்த கருத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் பெறும். இனி அதை எடுத்து போடுறான்னு சொன்னால், அவ உண்மையான மனச்சாட்சி எடுத்து போடுறான்னு சொன்னால், தன்னுடைய ஆத்துக்காரன் வந்து வெளியிட்ட கருத்துக்களை வந்து சரியான முறையில பகிரணும், ஸ்ரீநல ரீதியா பகிரக்கூடாது. மகேசனோட ஒப்பிட்டு அர்ஜுனாவை பயந்தவ, அதே நேரம் தன்னுடைய ஆள் வந்து ஆரம்பத்தில் விட்ட கருத்துக்களே இன்றைக்கு விடுற கருத்துக்களையும் ஒப்பிட்டு விட முடியுமா? இதை நான் சவாலாக நான் கேட்கிறேன். அவளால் விட முடியுமா? அவர் கருத்து தெரிவிக்கிற கருத்துக்களை வந்து ஒப்பிட்டு விட முடியுமா? மகேஸ்வரனோட ஒப்புறது வந்து அது வந்து கேலி கூத்தானது. மகேஸ்வரனை வந்து நீங்க கீழ்த்தரமா பாக்குற மாதிரி தான் நாங்கள் கருதுறோம். ஏன்னா அவன ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பி மேரியார் இருந்தவன், அந்த நேரத்திலேயே பாராளுமன்றத்தை விடுத்து வாங்கின ஒருத்தன். அப்படியானவனோட இன்றைக்கு இவன் வந்து தன்னுடைய கேலிக்குத்தான நடவடிக்கையில பாராளுமன்றத்தை கீழ் நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கான். அப்படியான கருத்தை கொண்டு போட்டு ஜாயின் பண்ணி காட்டி கொண்டிருக்கா. அவ அது சரியா? அவாட என்ன ஆத்துக்காரனா வேற என்ன சொல்றது? ஏன்னா அவரான சொல்லியிருக்காரு, இன்றைக்கும் வீடியோ பார்த்தேன், நீ செய்யலைன்னா நான் செய்வேன். அவ கல்யாணம் அவருடைய காலனுக்கு அவரால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஒன்று வந்திருக்கு. அதுல நான் ஜோதிச்சு பார்க்கக்குள்ளே விளங்கும் வந்து அரசியலுக்காக வந்த உணர்வா ஆக்கினதே எங்கட தப்பு. ஓகே, நாங்கள் அந்த நம்பி எம்பி ஆக்கினா நீங்கள் பிளா விட்டுட்டீங்களா? ஓகே, உண்மைமே 100%. எத்தனை பேர் எத்தனை இதில் சொன்னவங்க நாங்கள் கேட்கல. உண்மையில நான் கேட்காம 100% நம்பினா. ஒரு தன்னிச்சை எழும்பி இருக்கிறான். நாங்கள் எங்களுக்காண்டி எழும்பின தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூடி செத்து போய் நிற்குது. ஓகே, நாங்கள் எங்களுக்காண்டி எழும்பி இருக்கிறோம், நாங்கள் கை கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் கை கொடுத்து தூக்கினாங்க. என்ன செய்தாங்க எங்களுக்கு? தமிழ் மக்களுக்கு என்ன இதுவரைக்கும் ஏதாச்சும் தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்திருக்கானா?
வாயால வெட்டி பேச்சை விட ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்திருக்கானா? ஒண்ணும் செய்யலண்ணா. இப்ப நீங்க சொன்னவங்கள அவர் கொடுத்ததான் கொண்டு அந்த அவற்றை வாதிச்சதான் சும்மா கொடுத்ததை கொண்டே வாதிச்சது. அதுக்கும் புரு ஒன்றும் இல்லையா? இப்ப அவன் புருவத்தை ஆண்டு கொண்டு நிற்கிறான் வெளியில வந்து சொல்ல சொல்லி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அவன் அந்த புருவ கொடுக்கட்டுமா வெளியில வந்து காய்ச்சி? சரி, ஓகே. ஒரு இதுல இல்ல கொடுத்த ஒரு போட்டி இந்த நினைக்கிறேன் இந்த சனல் இது உண்டு எப்போ 7 இது ஒன்று பார்த்தேன் நான். இல்ல போட்டி விட்டு சாரங்கம் கொடுத்திருக்கு போட்டி வேற வந்து வெளியில வந்து சாரங்கன் ஸ்ரீரண்ட மகன் வந்து தன் சொந்த பேஸ்புக்ல கேட்டிருக்கான். கொண்டு வந்து எதுலயும் கேட்கல, அவன் தன் சொந்த பேஸ்புக்ல ஊடாக கேட்டிருக்கான். அவன் ஜெனிவனா பயணிக்கிறான். ஏன்னா ஏதாச்சும் நியூஸ் ஊடகத்து உண்டாக போனால் பிரச்சனை வருமானே தன் சொந்த இதுக்காக நான் போய் கேட்டிருக்கான். நன்றி இல்ல உண்மையாண்டால கொடுக்கணும் என்ன கொடுத்தோம் அதான வேட்ட. இப்போ இதை சொல்றது வேலை நானும் சொல்லிட்டு போலாம் தானே சார். நீங்களும் சொல்லிட்டு போலாம், நானும் எதையும் சொல்லலாம். இந்த வெளிப்பிலானாக்கால அதான் இதுவோட புருவோட இது பண்ணணும் என்ன, புருவோட நாங்கள் செய்து காட்டணும் என்ன உண்மையான. இந்த இப்ப ஒரு ஆள் பிரான்ஸ் தமிழன் சொல்லி ஒரு ஆள் போட்டிருக்கா, போங்கடாப்பா பொத்திட்டு போங்கடான்னு போடுறாரு. ஓகே, நாங்க பொத்திட்டு போயிடுறோம். நாங்க அனுபவிச்சு நாங்க பொத்திட்டு போயிடுவோம். நீங்க அனுபவிக்கணும் வச்சால் வேண்டால் அவன் சொன்ன மாதிரிக்கு நீங்க பக்கத்து வீட்டுக்கு காரணம் தான் இருக்கணும். உங்களோட வீட்டை அனுபவிக்கிறது நாங்க கதைக்கிறது ஏதாவது அர்ஜுனா நல்லவர், அர்ஜுனா வல்லவர்ன்றா அறிவாங்க. அர்ஜுனா நல்லவர்ன்ற ஆதாரத்தை கொண்டு வாங்க. கெட்டவர்ன்றதுனா ஆதாரம் வச்சிருக்கோம், கை ஃபுல்லா இருக்கு ஆதாரம். நீங்க நல்லவர் கதைப்போம். உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை. ஒழுங்கா போடுங்க, ஒன்றுமே விளக்கம் இல்லாம போடாதீங்க. போடுற விளக்கமா போடுங்க, இல்லையா மேல அறிவாங்க. இதுல பாதிக்கப்பட்ட நான் புலத்துல இருந்தா நான் வாங்க உங்களுக்கு நீங்க வாங்க பிரான்ஸ் தமிழன் வாங்க கதைப்போம். நீங்க பிரான்ஸ் தமிழன் போட்டு பிரான்ஸ் இருக்கிறீங்க தெரியல, இல்லாட்டி பிரான்ஸ்ல இல்லாமலே நீங்க இங்க இருந்து படம் காட்டுறது தெரியும் பாருங்க. கொஞ்சம் பாருங்க, வைத்தியர் சொன்னாரோ பக்கத்து வெளிநாட்டுல இருக்கிறாங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொல்ல சொல்லி இவர் சொன்னவர் ஒன்று இருக்கே, நான் கேட்டு சொல்லுங்க. அவர் எனக்கு வடிவா தெரியும், அவர் பிரான்ஸ்ல தான் இருக்கிறார். அப்படி இவர் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நன்றி சொல்லி இருந்தா இவர் வைத்தியரை ஆதரிக்கிறது ஓகே கதைங்க. 100% பிரான்ஸ் தான் இருக்கிறான்னு சொன்னால் ஓகே, அவர் பிரான்ஸ் தமிழ்நாட்டு போடுறதுல எந்த தப்பும் இல்லை, நீங்க போட்டதுல எந்த தப்பும் இல்லைன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஓகே, ஆனா நீங்க கருத்து தெரிவிக்கிறால் நீங்கள் ஜெனியுமேனா ஒரு கருத்தை தெரிவிங்க, மற்றது விளங்கக்கூடிய மாதிரி கருத்தை கீழுக்கு தெரிவிங்க. அதுக்கு கீழுக்கு உங்களுக்கு தமிழ்ல டைப் பண்ண பொதுப்பட சொல்லிட்டு பிரதான் சொன்னவர் தான். அப்படியா நாக்களை சொல்ல இல்ல, பிரச்சனை வந்தா பிரதான் பேசி சொன்னவர். நான் இப்படியா நாக்களை தான் சொன்னேன். அண்ணனுக்கு பக்கத்துல இருந்து சொல்றார், அவர் எல்லாருக்கும் தான் சொன்னவர். பிறகு நாங்கள் எல்லாம் எங்கட தளங்கள்ல போட்டு அடிக்க வலிக்கிட்டு பிறகுதான் ஒன்னும் செய்யலான்னு மாத்தினவர் தான் மற்ற மாதிரி சொன்னாரு. அவர் எல்லாருக்கும் தான் சொன்னவர். அந்த வீடியோ இன்னும் இருக்கு என்னட்டு. வைத்தியரை இப்போ பின்தொடரி யோசிக்கணும். வந்து நாங்க இந்த தளம் துறந்து வந்து அர்ஜுனா கெட்டவர் கூடாதவர் சொல்லல, மக்களுக்கு ஏதோ செய்ய வந்திருக்காரு, அவரோட சேர்ந்து நம்மளும் கை கோர்த்து நின்று அவரை இன்னும் முன்னுக்கு கொண்டு வரணும் நின்றாக்கள் தான் நாங்களும். ஆனால் அவர் செய்த தப்பு அவ்வளோத்தையும் ஆதாரபூர்வமா கையில வச்சுட்டு தான் நாங்கள் அவரை விட்டு ஒதுங்கியிருக்கோம். மற்றும்படி அர்ஜுனா வந்து எங்களை கேவலப்படுத்தினார். அவர் செய்த களவெல்லாம் ஆதாரத்தோடு பிரான்ஸ் தமிழன் ஒரு நல்ல தெரியும், ஆனா அவர் இந்த வைத்தியரான மட்டும்தான் என்னோட எதிர்த்திருக்கிறார். மற்றும்படி நல்ல மனுஷனா ஓகே ஓகேண்ணா. ஆனா அவரை வந்து ஒன்றில் ஏறி காக்க சொல்லுங்கன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தா நான் இருக்கேன். இப்ப இல்ல நீங்க இதுல இருக்கிற எல்லாருமே வந்து வெளிநாட்டில் நிக்கல வேண்டாம், நான் அந்த இடத்துல இருந்து அவனை தூக்கி விட்ட இடத்துல இருந்து நான் நிக்கிறேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அவர்கிட்ட கொஞ்சம் எனக்கு செய்ய இருக்கேன். அது அப்ப அவர் வந்து அதாவது சந்தேகங்களை தீர்ப்பாருன்னா ஓகே நான் கேட்கிறேன். அதுக்கு நான் இப்போ ரெடியா இருக்கிறேன். அவர் கீழே நின்றா வேற வேற ஒரு கையெழுத்துங்க. பிரான்ஸ் தமிழ்னா கமையில அவருக்கு வாங்க ஒரு கதை வந்து ஓப்பனா கதைங்க. நீங்கள் எது நல்லது கெட்டது இல்லாதையும் கதைங்க இருக்கா. அவர் என்ன நல்லது செஞ்சவர் இல்லாட்டி இவ்வளவு நாளைக்கு என்ன செஞ்சவர் சொல்ல சொல்லுங்கப்பா. தெரியாம இருக்கும் தானே சில விஷயங்கள் சொல்லலாம் தானே. அதே நேரம் இது இந்த பைத்தியம் தான் ஒரு சொற்பத்தை போட்டிருந்தவன் ஆந்திராவில் ஒரு கல்லறை செட் பண்ண ஞாபகம் இருக்கா?
எங்கட மாவீரர்களுக்காகவும் சிங்கள தேசத்துக்காரருக்காண்டியும் ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருந்தவன். அந்த உப்பள பிரச்சனைப்பா. ஆமாம், உப்பள பிரச்சனை முதல்ல அந்த உப்பள பிரச்சனை டைம்ல கொடுத்திருந்தவர். இப்போ அவற்றை ரெக்கார்ட்ல இருக்காது. அதையும் பார்த்துட்டானா நீங்கள் எல்லாருமே புரிஞ்சு கொள்றீங்களா? அவன் இஞ்ச எப்படி நல்லா நடிக்கிறான் அதே மாதிரி சிங்கள தேசத்துக்கு நல்லவனுக்கு நடிச்சு கொண்டிருக்கான். அவன் எல்லா இடமும் நடிப்பு தானே, நல்லா தான் நடிச்சேன் தெரியுது. சிங்கள தேசத்துக்காரங்களே மாவீரன் சொன்னான் தான் இவன். இப்ப என்னடா தம்பி இதுக்கு பிறகும் ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அவன் சொன்னது அப்சல்யூட்லி கரெக்ட். உண்மையில் 100% கரெக்ட். வேண்டாம் பக்கத்து வீட்டுக்காரன் தான் மிகிறான் என்றது அவன். ஏன்னா அவனுக்கு ஆதரவு கொடுக்குறது ஆக்கள் வந்து அவன் தான் உங்கள்கிட்ட விட்டு வர்றான் போறான் தான் நான் ஓப்பனா சொல்லிட்டு போறேன். அதான் அந்த டைம்ல வந்து அந்த இடத்துல இருந்தவனுக்கு தான் தெரியும் அந்த வழி. இதுக்கு சம்பளத்துக்கு போராடினவனும் தன்னுடைய மண்ணுக்காக போராடினவனையும் கொண்டு ஒன்று சேர்த்து சொல்லக்கூட அவன் எப்படி நல்லவன் அதை சொல்லிக்க புரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் எங்கட மண்ணுக்காக போராடினவங்களையும் சிங்களக்காரனையும் ஒன்று சேர்த்து சொல்லிக்க புரிஞ்சிருக்கணும். புரியாதவங்க எல்லாமே ஒரு மண் தான் சொல்லணும். நாங்கள் இல்லை யாரோடையும் கோபம் இல்லை. இதில் எங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. இப்படியே இது போனால் நம்மளோட மக்களோட நிலைமை என்னன்ற இதில் நம்ம ஆளால் சண்டை பிடிக்கிறதுல விஷயமே இல்லை. நீங்கள் ஒன்றை யோசிங்க வந்து இதுக்கு பின்னால் யார் பாதிக்கப்பட போகிறாண்டு. அந்த மக்கள் அடி வாங்கி எத்தனை மட்டும் அடி வாங்குற மக்கள் கொஞ்சமும் மக்களை பற்றி ஒரு உணர்வு இல்லாமல் நம்மளோட சுயலாபத்துக்காக தான் அவர் நல்லவர் கெட்டவர் என்று போராடுறோம்ன்ற மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னு சொன்னால் அவர் வந்து மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்காரு ஒன்றை சொல்லுங்களேன். அவர் நல்லவர்ண்டா என்ன நல்லது செய்திருக்காரு ஒன்றை சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு மக்களுக்கு போன ஆரம்பத்தில் நான் வந்து இந்த லெதரில் உங்களுக்கு தொழில் உற்பத்தி செஞ்சு தரேன் அது உண்டு. அந்த பிள்ளைகள் இன்னமும் அதுக்கு அந்த வீடியோவில் பார்த்ததுக்கு முதல்ல நீ செய்து கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. சும்மா ஒரு இதுக்காக பொம்பளை பிள்ளைகள் அந்த வீடியோவில் வழிகொண்டு வந்து நீ முகத்தை அப்போ ஒரு யூடியூபர் செஞ்சால் ஃபுல்லுன்றீங்க. அப்போ அர்ஜுனா செஞ்சதே இன்னும் ஃபுல்லுன்னு சொல்லலை. நீங்கள் யாரும் அர்ஜுனா நல்லவர் இன்னும் வழி திட்டுறீங்க. அந்த பொம்பளை பிள்ளைகளை போய் கூட லெதர் செஞ்சு தரேன்னு சொல்லி போட்டீங்க அந்த முகத்தை எல்லாம் எடுத்து செய்து கொடுக்கல. ஓமண்ணா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சரி இப்போ இன்னைக்கு ஒரு வருஷம் தாண்டி தானே பார்லிமெண்ட் எம்பி ஆகி இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எங்களுக்குரிய தமிழருக்குரிய நிகழ்வுகள் எத்தனை நடந்திருக்கு? மே 18 எத்தனை நிகழ்வுகள் வந்திருக்கு தானே? இவ்வளவு நிகழ்வு இருக்குல்ல, இவ்வளவு எத்தனை நிகழ்வு நடந்திருக்கு. இவ்வளவு நிகழ்வுல ஒரு நிகழ்வுல இந்த காய்ச்சிருக்கானா போய் ஒன்றுக்கும் போயில பாராளுமன்றத்தை கதைக்கிறத எதுக்காக கதைக்கிறான்றத இப்ப யோசிக்கணும். யோசிக்கணுமே. செம்மணிக்கு வந்த செருப்பு தூக்க புளியாண்டி என்ன செம்மணிக்கு செருப்பு தூக்க இல்ல வந்தவன் வந்து என்னக்கிறீங்களா? செம்மணில வந்து என்னத்துக்கு வந்தவன் தான் முன்னுக்கு போய் அந்த வெளிநாட்டுல வந்தவரை தான் இன்டர்வியூ பண்ணி கொண்டு வரவே வேற போனவன் தான் அவன். ஏன்னா தன்னாலும் வந்த மாதிரி காட்டுறதுக்கா ஏன்னா மக்களுக்கு தன்னை நிரூபிக்கணும். ஆனா அங்க ஒன்றுமே நடக்கல. அதுல கடைசியா தூக்கினது கடத்தொழில் அமைச்சிட்ட சப்பாத்தை தூக்கிட்டு ஓடினவன். ஓமா இல்லையா? வாக்கு கொடுத்துருக்காரு. இப்ப என்னண்டா காரணம் சப்பாத்தி இருக்குன்னு சொல்லி ஒரு சப்பாத்தை தூக்கி கொண்டு ஓடுறவன் எப்படி எங்கண்ட ஒரு தலைமையை பற்றி கதைக்க முடியும் அவனால? எங்கட தலைமை அப்படிப்பட்ட அவன் இன்றைக்கு பார்லிமெண்ட்ல டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளிகேஷன் போட்டு விட்றான். ஹலோ ஆமாம் கேக்குது. சொல்லுங்க அப்படியே. இல்ல அவன் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளிகேஷன் போட்டுருக்கான். அப்படியேண்டா? அதுதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணட்டா சிங்கள ஏரியாவுக்கு തന്നെ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். எம்பிஏ டிரான்ஸ்ஃபர் சரி. எம்பி பதவியா? அப்படியே இருக்கலாம். இவன் உருவாக்குவான். சிங்கள மனைவியை வந்து அங்கால நிறுத்தி வெளில வைக்கிறதுக்கு ஏதாவது இல்ல இல்ல அவ நேரிய பாராளுமன்றத்திலே சொன்னவர் தானே நான் என்ன சிங்கள மக்களை காதலிக்கிறேன் சொன்னவர். அந்த ஒரு பேஜ்ல பாத்தீங்களே சிங்கள மக்களுக்கு எதிரானவன் இல்லை, நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன். சிங்கள மனைவிய சில நேரம் தேர்தல நிறுத்தலாம் அங்கால் பக்கம். அதுலயே நீங்க எல்லாருமே விளங்கி கொண்டிருக்கணும். நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன் சொல்லிக்கே அவன் சிங்கள மக்களை தூக்கிதான் வச்சு கொண்டிருக்கான். ஏன் உங்களுக்கு தெரியல கையில வெள்ள நூல் கட்டி இருக்கிறாராம்? அது தெரியாதா? எனக்கு தெரியும், எனக்கு நேற்று தான் தெரியும்.
வெள்ள நூல் சின்ன அவன் அது போய் தான் கட்டினானா இல்லடி சின்ன தானே போய் தானே கட்டினது. வெள்ள நூல் கட்டுற ஒரு பிக்கு வந்த ஒரு ஆளுக்கு வெள்ள நூல் கட்டுறா அவர் சிங்கள மக்களுக்கு ஆதரவான அவங்களோட மதத்துக்கு. அது அது நான் சொல்லுவேன் உண்மைத்தன்மை இல்லைன்னு. அது இவன் தானே தனக்கு தானே கட்டி போட்டு வந்து கதைக்க முடியும். ஏன்னா இல்ல அப்படி விட மாட்டாங்களாம். இந்த பாராளுமன்றத்துல எல்லாரும் கதைக்கிறாரு, அதால அப்படி விட மாட்டாங்களாம். இந்த அவங்க கட்டினது இல்லாட்டி பாராளுமன்றத்துல கதைக்கிறதுக்காண்டி சொல்லி இல்ல யார் கட்டினன்ற கேள்வி அங்க இருக்குன்னு தானே. இப்ப அது அப்படி விட மாட்டாங்களாம். அப்படி பிரச்சனையா அது அப்படி பொய் அதுல போய் சொன்னா அதான் அது பொய்யா இல்லையான்னு எனக்கு தெரியானா. ஆனா பாராளுமன்றத்துல கதைக்கிற வந்து உடம்படிக்கணும். அது நான் சொல்லி மாற்று கருத்துமே இல்லையா அதுல. அது எந்த ஒரு சின்ன பிள்ளையுமே சொல்ல மாட்டான். அது வேறங்க சிங்கள மனைவி இருக்குன்னு சொல்லி புத்த பிக்குகள்கிட்ட போய் கட்டியிருப்பாராம். அப்படித்தானே சொன்னது. அப்ப இருக்கலாம் இல்லையென்றாலும் அது இருந்தாலும் தாண்டி தூக்கி நூட கட்டிப்பட்டு வந்துருக்கலாம். இல்ல அப்படி கட்டிட்டு வந்து சொன்னா அவங்க விட மாட்டாங்களாம். அவங்களோட இதை அவமானப்படுத்துறேன். தமிழ் அப்படி இல்ல தமிழ் சொன்னா அந்த சிங்கள நூல் நாங்களும் கட்டலாம். ஓ அது நாங்க கட்டல. நான் அங்க இதுக்கு எங்க கேம்பஸ் படியெல்லாம் இதுக்கு போனாங்க. எங்க சிவனொளி பாத மலைக்கு போனாங்களா. அப்ப கீழே ஒரு புத்தர் இது ஒன்று இருந்தது. அதுல போய் நாங்க எல்லாரும் போய் காலில் விழா அவர் கட்டி விட்டார். வெள்ளை கலர் நூலங்களுக்கு எல்லாரும் போய் விழுந்த நாங்க காலில். அப்ப காலில் விழுங்க கட்டி விட்டார். காலில் விழுந்தா கட்டணும் பிரேன்னு. அப்படி இல்ல நாங்கள் போய் வேண்டிக் கொண்டு வந்து கொடுத்தாலும் இதை கட்டலாம். அது அது எனக்கு வாங்கி வந்து கட்டுற தெரியாது நிசான்னா. ஆனா நாங்கள் படியலா எங்கண்ட சமயத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அதாவது இப்ப நாங்கள் இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம் எங்க குடும்பத்துக்கு நூல் இதுவும் அந்த இதே இருக்கு. ஓகே ஓகே அது எனக்கு நான் அப்படி வாங்கி கட்ட எனக்கு அது கட்டல அந்த டீடைல் சரியா. நாங்களும் கட்டலாம். அவர்கிட்ட காலில் விழுந்தோம்னா அவர் செய்து போட்டு சொல்லி போட்டு கையில ஒரு நூலை கட்டி போட்டு ஒரு பூ ஒன்று தருவார் கையில. சமய நூல் தான். ஆமாம் சிங்கள நூல் இல்ல. சிங்கள நூல் இல்லையா படா சோட்டா. படிய சிங்கள படியலோட போனானாப்பா அங்க இதுக்கு எங்க சிவனொளி போய் சிங்கள படியலோட ட்ரிப்புக்கு போனாங்க. அப்ப எல்லாரும் போய் நாங்களும் 4 படியில தமிழாக்கல. இப்ப 4 படியில் ஏறினாங்க. எவ்வளவு நேரத்தில் ஏறினீங்க? அது இரவு 9 மணிக்கு வர வழிக்கு நாங்க படி. அப்புறம் சூரியோதயம் பார்த்து யோசிச்சு பாருங்க எத்தனை மணிக்கு போய் சேர்த்திருப்போம். நாங்கள் பொடியெல்லாம் நாங்க சிலோவா பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் போனது. நிப்பாடி டீ குடிக்கிறது, கொஞ்சம் இருக்கிறது, கொஞ்சம் அதுல 2 பாட்டு படிப்போம். கொஞ்சம் அப்படியே ஃபேமிலா தான் போனாங்க. முடியாது சூரிய உதயம் பார்க்க போனாங்க. நல்ல கிரவுட் நல்ல குளிரும் நல்ல கிரவுட். அப்ப சிட்டியான மேல போய் நிக்க தெரிஞ்சது குளிர்ச்சியானுமே. மேல போய்க்கலாம் தெரியுமா என்ன குளிரா இருந்து தெரியுமா. வேகமா இருந்தீங்கன்னா முடிக்கல. 41 படியில் போனாங்க. அது அப்படி 9 மணிக்கு பானும் ரொட்டியும் சாப்பிட்டுட்டு பான் ரொட்டி அந்த சம்பளம் எல்லாம் செய்து சாப்பிட்டுட்டு இது மரக்கறி தானே சம்பளம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வேற வலிக்கிட்டு நாங்கள் விடிய சூரிய உதயம் பார்த்தாங்க. அங்க போய் எல்லாம் செஞ்சு போட்டு சூரிய உதயம் பார்த்து பூ எல்லாம் வச்சு இதெல்லாம் குதுபத்தி எல்லாம் கொளுத்தி கொஞ்சம் நின்றுட்டு இப்ப திருப்பி இங்க விடிய 10 ஆயிட்டு அப்படி நாங்க சவுதியால வந்து நின்ற நேரம் தானே இவங்க அங்க வந்து நின்ற சவுதியால வந்து நின்ற நேரம் எல்லாருக்கும் உடம்பு அப்படித்தானே சொன்னாங்க. ஓடிதான் ஏறிய ஆகணும் மாட்டேன் அவங்களோட எல்லாரும் ஓடி ஏறினா கஷ்டம் தான். அப்படி ஓடி ஏறினீங்கன்னா ஏறிக்கொள்ள மாட்டீங்க. ஓடி ஏறையில அப்படியே பெம்பளா போய் என்னடா கோவிக்கிற நிசான் நீங்க சினோலி மலை ஏறி இருக்கிறீங்களா? ஓகே 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 ஒருக்கா ஏறுங்கண்ணா சூப்பரா இருக்குமாண்ணா. அது தனியாரா கூட தனியாறீங்கன்னா மண்டை உரைச்சிடும். தனியாராதுங்க கொஞ்சம் ஃபேமிலியோட போகணும் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட போகணும். ஆத்துல அந்த ஒரு இடம் இருக்கு. கண்ணாடியே வெடிச்சு போச்சு அந்த இதுக்கு அதிர்வுக்கு. அது இருக்கா அவருக்கு மினிவஸ் தான் மாட்டி கொடுத்த கண்ணாடி அந்த நேரம் முன் பெரிய மினிவஸ் முன் கண்ணாடி. ஆமா ஆமா அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுக்கலாம். அது சும்மா தனியா போகக்கூடாது படியலோட போனா தானே ஒரு இடங்களோட நின்று டீ குடிக்கலாம். பிளேண்டி தருவினா கூட சும்மா தருவினா சில நேரம் காசும் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். அவங்க மணியா ஏறுவாங்க ஓடி ஓடி. அவங்களுக்கு அங்க இருந்து பழக்கம். நாங்கள் சவுதியில இருந்து போனாலும் எங்களால பட்ட வடங்களுக்கு எல்லாம் இருக்கு. தமிழ் சொன்ன அங்க இருந்து சில பேர் மயங்கி முழுற ஆக்கள் இருக்கு. தமிழ் சொன்ன எனக்கு தெரிஞ்ச நாங்கள் அங்க இதுக்கு போவேக்கல எங்க கேம்பஸ் பிள்ளை உண்டு அப்படியே மயங்கி விழுந்து கூட என்ன திரும்ப நாங்கள் அங்கே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அந்த பிள்ளைகளை இறக்கி கொண்டு போனேன். இப்படி தலைச்சுத்தி விழுந்துட்டாள். என்ன குளிருக்கண்டு இல்ல பயந்த போவேக்க ஓகே எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துட்டான் ஒரு மாதிரி.
இறங்கிக்குள்ள ஒன்று ரெண்டு கொஞ்சம் மயங்கினது இந்த ஒன்று இருந்து கொஞ்ச நேரம் வந்து இப்போ இந்த ஆறுதல் இந்த ஒன்றுக்கு தான் ஆம்புலன்ஸுக்கு எடுத்து அவங்கள தூக்கி போனோம். அதே மாதிரி திரும்பி விரைக்கே ஓடித்தான் வந்தாங்க. அது விரைக்க ஜாலியா இருந்தது. 2 பேரும் வாட்ஸ்அப்ல ஓகே ஓகே முடுக்க தமிழ் சொன்ன 2 பேரும் கோவிக்கணும். நிசாண்ட சொல்லுங்க கதைக்க வந்தது. நிசாந்தா சொல்லுங்க. இந்த சிவன் விவாதம் இல்ல யதார்த்தம் என்ன நீங்க இல்ல நாங்க எங்கட இதன்படி அது சிவனோட சிவபாதன்னா சொல்றது அந்த இத சிங்களத்துல ஸ்ரீபாதன்னா சொல்றது. இப்ப எங்கட சம்பிரதாயத்தின்படி சிவன் சிவன் அதால கடந்து போவேக்கல பாதம் வச்சுன்னு சொல்லி நாங்கள் எங்கட சமயக்காரர் எல்லாரும் போய் அதை கும்பிடுறோம். நாங்க கற்பூரம் கொளுத்துறோம், இது செய்யறோம், ஊதுபத்தி கொளுத்துறோம், அவள் செய்யறாங்க, அதுல செஞ்சு விட்டு வரோம். மற்ற பௌத்தாக்கள் என்னன்னா தங்கட பௌத்த பிக்கு தான் முதல் அங்க வந்திருந்ததோ அப்படின்னு ஏதோ சொல்லி எனக்கு தெரியல வடிவா என்னன்னு. ஒரு பெரிய பாதம், சும்மா பாதம் ஒரு சின்ன பாதம், சும்மா வரல பெரிய ஒரு பாதம் அப்படி ஒரு 6 அடி 4 அடி நாளும் வரும். 3 அடி 4 அடிக்கு மேல வரும். 3-4 அடி பாதம் வரும். அது ஆறு வச்சேன்னு நாங்கள் வச்சவனுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அந்த ஆதிமூல கருத்து அறிஞ்சிருக்கீங்களா? விளங்கல. அதாவது அந்த ஆதி காலத்தின் கருத்துகள் அது தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கேப்போம். உங்களுக்கு தெரியும் போல நீங்க மறக்கிறீங்களா? அது சம்பந்தம் 100 விதமான இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் கிடைக்கணும். ஆனா ஆதிமூலம்ன்றதுல அந்த கருத்துல நானும் செய்யமடுத்திருக்கேன்னா அதை பார்த்திருக்கேன். ஆதிமூல கருத்தின்படி தமிழர், அதாவது இந்து சமயத்துக்குரிய ஒரு வணக்கத்துக்குரிய ஒரு ஆட்டின் பாதமா தான் அதுல பார்க்கப்பட்ட உண்டு. அது சிவன் பாதம் என்று தான் சொல்லப்படுது. அது வந்துட்டு ஆரம்பத்திலே இருந்த ஒரு கருத்து. அது அதாவது கிபி காலத்திலே இருந்த கருத்து. புத்தக நூலே இருக்கு. இப்போ அப்படி இருக்க மாறி தங்கண்ட இதுலயே எடுத்து தங்கண்ட புத்தட்டை பாதச்சு விடுதான்னு சொல்லித்தான் அவங்க இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அதெல்லாம் அதுக்குரிய பேரையே சிவனொழியை விட்டு மாத்தினவங்க. அது மற்றது ஏன் நீங்கள் இப்ப உதாரணத்துக்கு இப்ப கதிர்காமத்தை பாருங்க, என்ன நடக்குது? கதிர்காமத்தின் இது அதான் ஒவ்வொரு இதுவுமே எடுத்துக்காட்டுக்கு ஆதி புராணங்களே எடுத்துக்காட்டா இருக்குன்னு. அப்படி இருக்க நாங்கள் அதை பற்றி நாங்கள் கதைக்கிறது தப்பா இருக்கு. இந்த சூழ்நிலையில நான் கதைக்கல, நான் உங்களுக்கு சொன்னேன், எங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே தெரிஞ்சது கூட இருக்குன்னா அதை நாங்க எல்லாமே நாங்கள் அப்படி விடையில இல்ல. நீங்க எங்களுக்கு தெரிஞ்ச சொல்றபடி சிவன் பாதம் விட வேண்டியா? நாங்கள் இப்ப நான் போவேக்கு சிவன் பாதம் உண்டா நாங்க போனாங்க. சிவனொளி பாதம் மலை தான் நாங்க தமிழ்ல சொல்றது. ஆனா அது சிங்கள இடத்துல இருக்கிறபடியா தான் அப்படி சிங்களாக்களும் அதை இதா செய்யணும். மற்றது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா வந்துட்டுது. அது சிங்களாக்கள் இருக்கிற இடம் தான் அவ்வளவு சொன்னா இல்லையோ? இல்ல முந்தி சிங்களாக்கள் இடம் இல்ல அதுல. ஓகே ஓகே. நாங்க மாத்தல போய் மாத்தலையில இருந்து வாசல் எடுத்து போனாங்க. எனக்கு தெரியல. எனக்கு முப்பாட்டம் எங்க இருந்தவர் சீதாண்ட கதை எங்க வருது? ராமன் சீதையை கடத்திட்டு வந்த கதை அதெல்லாம் எங்க வருது? அதன்படிதான் இந்த புராண கதை. ராமாயண இதே இல்ல. இப்ப இவங்க தங்கட பதினஞ்சோட தான் சொன்னா ராமாயணமே இல்லாம தான் போகும். அப்படி எங்கட முதியோர் வந்து என்ன செய்தவ, எங்கட முப்பாட்டன் வீரனை வந்து வில்லனா தான் வச்சு கொண்டிருந்த ராவணனை 10 தலையாண்டு. அதான் அந்த கதையை. இல்ல அந்த நுவரெலியால ஹட்டனுக்கிட்ட தான் அதுல எங்கேயும் அந்த சீதா கோயில் ஒன்று இருக்கு தானே, அந்த செம்மஞ்சக்களை போட்டு வைக்கிற கோயில் ஒன்று இருக்குல்ல, சீதா கோயில். அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? இல்ல புராண கதை இல்ல, ராவணன் கதை தானே சீதா கோயில். வேற என்ன? சீதையை கொண்டு வச்சிருந்த இடம் ராவணன் கடத்தி கொண்டு வச்சிருந்த சீதா கோயில். ஓகே. இல்ல அதுலயும் ஒரு பாதம் ஒன்று இருக்குன்ற சொன்னார்ல என்ன? அதுக்கு நான் போனாங்க உள்ளுக்க ஃபுல்லா போயில்ல. ஆனா கோயில்ல போய் அந்த அருவிக்கு பக்கத்துல போயிட்டு வந்தாங்க. அந்த கதை எனக்கு வடிவா தெரியல. அதான் மனம் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு பாதத்தை உருவாக்கப்பட்டது. ஓகே ஓகே ஓகே. அது சைவ முறைப்படிதான் நடக்குது அந்த கோயிலா? அவ்வளவுதான். எங்க சைவ சமயத்தின்படிதான் போகுது. பெரிய காட்சியோட நாங்கள் எங்க நிலையில எடுத்துக்கொண்டு ஒரு நாங்களா உருவாக்கப்பட்டதா நாங்கள் மற்றவங்கிட்ட கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான். இங்கே இப்ப நடக்கிற அரசியல். ஓகே. அரசியலுக்கு வருவோம் நாங்கள் அப்படியே மூணு வாங்க. ஐயோ ஐயோ.
ஆனா உண்மையை சொன்னா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த மதங்களை எல்லாம் உலகத்துக்கும் இப்ப நாங்க முன்னுரிமை கொடுத்து பின்பற்ற மாதிரி இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பின்பற்றி நாங்கள் நினைக்கிறீங்களா? இல்ல குறைஞ்சிருந்தோம் சார். அழிஞ்சிரும் சொல்ல மாட்டேன், குறைஞ்சிரும். வந்தாவா போனா போட்டா அப்படி. இப்ப என்னன்னா இந்து மதம் என்ற ஒரு இது இருக்கும். உதாரணத்துக்கு இந்துக்கள் எல்லாம் மாடு சாப்பிடணும், கூடுதலான சாப்பிடணும், அப்படியே எல்லாம் மங்கி கொண்டு வரும். இப்ப எங்களை பொறுத்தமல்ல நாங்க விசுவாசமா இருக்கிறோம். என்னன்னு சொல்றது அதுக்கு தான் சொன்னாங்க மதவரியன். நான் மதவரியன் இல்லை, ஆனா மதவரியன் சொன்னாங்க. அப்படி எங்களுக்கு எங்கட மதத்துல பற்று கூட அதுக்கு என்ன அதுக்காண்டி மதவரியன் இல்ல தானே, அது எங்கட மதத்தின் பற்று தமிழ். அதாவது நான் பிறந்து வந்த மதத்தோட நான் சாகும் வரை இருப்பேன்டா, அதுதான் இந்த மதமும் என்னுடைய ஒரு கொள்கையுமா இருக்கணும். அதோட இப்ப நான் சைவ சமயத்தில இருந்தேன் வேற ஒரு சமயத்தில் இருக்கிறால போய் நான் கூப்பிட மாட்டேன், விளங்க இல்லையோ. அதான் எங்கட சைவ சமயத்தின் ஒரு கோட்பாடு. அதாவது இப்ப வேற ஒரு சமயத்தில் இருக்கிறால நீ எந்த சமயத்துக்கு வான்னு சொல்லி நாங்க ஒரு நாளும் கட்டாயப்படுத்த போறது இல்லை எங்கட சைவ சமயத்தில இருந்து. ஆனா வேற சமயத்துல இருந்து அப்படி கூப்பிடக்கலாம் எங்களுக்கு கோவம் வருது, ஏன்னா எங்கட சமயத்தை அழிக்கிறதுக்காக இப்படி செய்யணும்னு சொல்லி விளங்காதான் சொன்னேன். அதான் உண்மை. அதுக்காக நாங்கள் மத வெறியர்கள் அப்படின்னு சொல்லி அது பிறந்த மதத்தோட நாங்கள் பின்பற்றோம். பிறந்த மதத்தோடய இருக்கிறத விட்டுட்டு